வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகம் யார் கையில் இருக்க போகிறது? தமிழகத்தை ஆளப்போகிற கட்சி எது? யாருடைய கையில் அடுத்த 5 ஆண்டுகளை தமிழகத்தை ஒப்படைப்பது என்கிற தீர்ப்பினை எழுதியிருக்கிறார்கள் சாமானியர்களான வாக்காளர்கள். இன்றைக்கு அவர்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது? இன்னும் 2 நாட்களில் தெரியும். 19ஆம் தேதி வரப்போகின்ற அந்த தேர்வு முடிவுகள் என்பது நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எந்த அளவிற்கு ஒரு படபடப்போடு பதவியேற்போடு காத்திருக்கிறார்களோ அதே போலவே வேட்பாளர்களும் அரசியல் கட்சியினரும் கூட அந்த காத்திருப்போடு இருக்கிறார்கள் என்றால் மிகையல்ல. காலையில் விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது மாலையில் கொஞ்சம் சற்றே குறைவானதாக ஆகி கிட்டத்தட்ட 70% மேலானதாக இந்த வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு அதோடு ஒப்பிட்ட போது இது குறைவாகத்தான் பதிவாகி இருக்கிறது. கடந்த முறை 78% அளவிற்கு வாக்கு சதவீதம் இருந்தது. அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் 2014 பாராளுமன்ற தேர்தலிலும் கூட 73% மேலாக பதிவானது. இன்றைக்கு 70க்கு மேலான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். இன்னும் சரியான வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. என்றாலும் கூட இந்த வாக்கு சதவீதம் என்பது காலையில் இருந்த வேகத்தை பார்க்கும்போது 80% தொடலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது குறைந்திருக்கிறது. அதே போல நகர்ப்புறங்களில் குறிப்பாக சென்னையில் வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. சென்னையினுடைய துறைமுகம் தொகுதி 53% மிக குறைவான ஒரு வாக்கு சதவீதம் பதிவான ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி, பெண்ணகரம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடக்கூடிய பெண்ணகரம் உள்ளிட்ட தொகுதிகளில் 85% மேலான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுகள் என்ன சொல்கின்றன? வாக்கு சதவீதம் என்ன விதமான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? இதன் மூலமாக வெற்றி தோல்வியை அறிய முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு புறம் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகளையும் பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் இது குறித்து பல்வேறு தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் என்கிற அந்த தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 5 முடிவுகளில் 4 முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாகவும் டைம்ஸ் நவ் சி ஓட்டருடைய முடிவு அதிமுகவுக்கு சாதகமாகவும் வந்திருக்கிறது. இந்த முடிவுகள் அப்படியே தேர்தல் முடிவுகளாக வருமா அல்லது அதிலும் மாற்றம் வருமா? பல்வேறு வினாக்களும் கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இன்றைய நேர்பட பேசு விவாதத்தில் இதைத்தான் நாம் பேச இருக்கின்றோம். நம்மோடு பங்கேற்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் திரு ஆவடி குமார், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திரு சூரிய பிரகாஷ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு குமரகுரு, தன்னுடைய அண்ணா நகர் இல்லத்திலிருந்து நம்மோடு பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ், அதே போல திரு முத்தரசன் அவர்களும் நம்மோடு நேரில் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர், இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா? இதன் மூலமாக உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல இருந்து? அதாவது இதுல சரியான புள்ளி விவரங்கள் இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. இருந்தாலும் கூட 70க்கு மேல் என்றாலே அது ஒரு நல்ல வாக்குப்பதிவு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2011 மட்டும்தான் அந்த 78% வாக்களிப்பு பதவி இருந்திருக்கிறதை ஒழிய 1991, 98, 2001, 2006 அந்த காலகட்டத்திலே பதிவான வாக்குகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வாக்குப்பதிவு ஒன்று மோசமல்ல. ஆனால் ஒன்று தெரிகிறது, நகர்ப்புறங்களிலே சற்று மந்தமாக இருந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போல கிராமப்புறங்களிலே வாக்குப்பதிவு அதிகமாக இருந்திருக்கிறது. இது ஓரளவுக்கு நீங்க எக்ஸிட் போல முழுமையாக நம்பவில்லை என்று சொன்னாலும் கூட பொதுவாக தமிழகத்தினுடைய சரித்திரத்திலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே. ஆகவே இதுவும் அதை சுட்டிக்காட்டுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக தெரிவதாகவே நான் கருதுகிறேன். இந்த வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள்ல குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவா ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது, புதிய தலைமுறை வாக்காளர்கள், புதிதாக முதல் முறையாக வாக்களிக்க போகிறவர்கள், அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு 100% வாக்குகள் அப்படிங்கறதெல்லாம் பிரச்சாரம் செய்த நிறைய இளைஞர்கள் வராங்க, இதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு அந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு பேசப்பட்ட அளவிற்கு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? எனக்கு அதுல நீங்க சொல்றதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்கிறது. நம்ம நினைத்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் வாக்களிக்க வரவில்லையோ என்று நான் கருதுகிறேன். இதுல இன்னும் ஒரு படி அதிகமாக உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா
கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் வந்து இந்த நேர்முறையான அரசியலில் ஈடுபட்டு வாக்களிக்க வேண்டும் என்ற உந்துதல் இருக்கிறது. கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து இருக்கின்ற அந்த ஜனநாயக கடமையும் அந்த ஜனநாயக உணர்வும் நகர்ப்புறத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இல்லையோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இதை வந்து டிக்ளேர்டு 3 days ஹாலிடேஸா எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க மே வெக்கேஷன், முன்னால ஏப்ரல்ல கடந்த தடவை வந்து ஏப்ரல்ல பரீட்சை நடந்து லீவ் விடல, அதனால வாக்குப்பதிவு 78% இருந்தது. இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் விடுமுறை ஆகிவிட்டபடியால் எல்லோரும் வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க, அதனால வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறது என்கிற கருத்தும் பரவலாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட இந்த தேர்தலிலே நாம் மிக அதிகமாக கவலைப்பட வேண்டியது தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய தலைக்குனிவு. அதாவது 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது. அசாமில் நடந்திருக்கிறது, மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறது, கேரளாவில் நடந்திருக்கிறது, தமிழகத்தில் நடந்திருக்கிறது, புதுவை வந்து ஒரு சின்ன மாநிலம். ஆனால் எந்த மாநிலத்தினோ பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்து எந்த மாநிலத்திலையும் இல்லை. ஆனால் இதை போன்ற ஒரு தலைக்குனிவு தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறதோ என்று என்னை போன்றவர்களுக்கு அச்சம் இருக்கிறது. அதிலும் அந்த பணம் கொடுத்து பிடிபட்ட தகவல்களை எல்லாம் பார்க்கின்ற போது இதற்காக கடந்த ஓராண்டுகளாகவே தயாரித்து வந்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்கின்ற போது இன்னும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே நான் பார்க்கிறேன். இல்ல, இதை தடுக்கிறதுக்கு எல்லா கட்சிக்குமான ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது வந்து தனியா ஒரு கட்சி செய்திட முடியுமான்னு தெரியல. குறிப்பாக இப்ப வந்து இந்த பணப்பட்டுவாடா நடந்தது அப்படிங்கிற புகார்ல 2 தொகுதிகள்ல தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. ஒன்னு அரவக்குறிச்சி, இன்னொன்னு தஞ்சாவூர். அரவக்குறிச்சியில ஒத்திவைக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிக்கையில தெளிவா சொல்லப்படுது, 2 வேட்பாளர்கள், குறிப்பாக உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற திமுகவுடைய வேட்பாளர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட பணமும், அதே போல அதிமுகவினுடைய வேட்பாளர் அவர் சார்ந்தவர்களுடைய வீட்டுல கைப்பற்ற பணமும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கான அக்கறை, இவ்வளவு அக்கறையோடு இருக்கிற திரு பீட்டர் உள்ளிட்டவர்கள் அல்லது முக்கியமா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இதை தடுப்பதற்கான ஒரு தேவை இருக்குதுன்னு பாக்குறீங்களா, அல்லது முடியாத நிலையில இருக்கீங்களா? கூட்டணி நெருக்கடிகளால இதெல்லாம் பத்தி பேச முடியாத சூழல் இருக்கீங்களா? இதுல நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது அரவக்குறிச்சியில நடந்த சம்பவம் வந்து நீங்க 2ஐயும் ஒப்பிட்டு ஒன்றாக ஆக்குவது என்பது ஒரு அநீதி என்றே நான் கருதுகிறேன். அதாவது இவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு KC பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், அவருடைய மகனும் தொழிலதிபர், பல்வேறு தொழில்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய இல்லத்திலே, அது வந்து தொகுதிக்கு வெளியே இருக்கின்ற இடத்திலே, அவர்கள் இல்லத்திலே வந்து சற்று ரொக்கம் பிடிபட்டிருக்கிறது. அது வந்து பல்வேறு வியாபாரத்திற்கான பணமாகவும் இருக்கலாம். நான் அதை நான் ரூல் அவுட் பண்ணல. ஆனா அன்புநாதனை வந்து வீட்டை சோதனையிடுகின்ற போது அங்கு கிடைத்த பொருட்களை நீங்க பார்க்க வேண்டும். அதாவது நம்பர் பிளேட் மாற்றப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ், மத்திய அரசு முத்திரையை பதித்து மோசடியில் ஈடுபட்ட ஒரு செயல், 12 இயந்திரங்கள், பணம் எண்ணுகிற இயந்திரம், ஒரு இயந்திரம் வந்து நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பார்க்கிறதுக்கு ஒரு இயந்திரம், இந்த புது பண்டல்கள்ல சுத்தப்பட்ட ஏகப்பட்ட அந்த பேங்கினுடைய கவர்ஸ், இதெல்லாம் எடுக்கின்ற போது அந்த சிசிடிவி கேமராக்கள்ல வந்து போனவர்கள் யார் என்பதை இன்று வரை சொல்லவில்லை. அதாவது ஒரு சாதாரண திருட்டு வழக்கில் கூட முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான கைதிகள் இன்று சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் இதை போல மிக பயங்கரமான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுடைய சின்னங்களையே தவறாக பயன்படுத்தி ஒரு ஆம்புலன்ஸுடைய பெயர் பலகையை மாற்றி அதிலே வந்து இவ்வளவு தூரத்திற்கு வாய்ப்பு இருக்கின்ற போது அவரை ஏன் கைது செய்யவில்லை, ஏன் அவரை வந்து போலீஸ் காவலில் எடுக்கவில்லை, ஏன் அவரை விசாரிக்கவில்லை? அப்பொழுது வந்து தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை இந்த பணத்தினுடைய நடமாட்டத்தையே நிறுத்தியிருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. 2 பேரையும் ஒரே தட்டில் நான் வைத்து பார்க்கவில்லை, தேர்தல் ஆணையம் அப்படி வைத்து பார்த்ததுங்கிறத உங்களுக்கு குறிப்பிட்டேன். தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. திரு முத்தரசன், இப்ப இந்த வாக்குப்பதிவுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்றாரு, இதுல பெரும்பகுதியான விஷயங்கள்ல ஆளும் கட்சி தான் இதுல ஈடுபட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை என்னன்னா, அண்ணன் பீட்டர் பேசுனது எனக்கு சரியா காதல உள்ள நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நான் 1971 தேர்தலில் நேரடியா பங்கு பெறேன். நான் போட்டியிடல, ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறேன். மற்ற தேர்தல்களில் என்னுடைய கட்சி வெற்றிக்கோ அல்லது கூட்டணி வெற்றிக்கோ நான் பாடுபட்டிருக்கிறேன். எந்த தேர்தலிலும் பார்க்காத ஒரு மிக மோசமான
ஒரு ஜனநாயக விரோதமான செயலை நேரடியாக இந்த தேர்தலை பார்த்து நான் ரொம்ப வெட்கப்படுறேன், ரொம்ப கூச்சமடைகிறேன். அரசியல் கட்சிகள் என்பது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, மக்களுக்கு சேவை செய்வதற்கு, தியாகம் செய்வதற்கான அரசியல் கட்சிகளை தவிர மக்களை தவறான பாதையில் இழுத்துச் செல்வதற்கு அரசியல் கட்சிகள் நிச்சயமா தேவையில்லை. இந்த தேர்தலில் 2 தொகுதியில தஞ்சாவூர்ல, அரவக்குறிச்சியில 2 தேர்தல் கமிஷனே தலையிட்டு தேர்தலை முழுமையா ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கடந்த பல தேர்தல்களில் எங்கேயாவது ஒரு வாக்குச்சாவடியில் தவறு நடக்கும், அந்த வாக்குச்சாவடியில் அடுத்த நாளே வாக்குப்பதிவு நடைபெற்றதும் நான் பார்த்திருக்கிறேன். முதலா 2 சட்டமன்றத்தில் முழுமையாகவே தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு என்ன காரணங்கத்தை நீங்க சொன்ன மாதிரி அவங்க இது பண்ணிருக்கிறாங்க. இதுல அதிமுகவா திமுகவா என்கிற வேறுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் 2 கட்சிகளுமே சமமாக வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். நான் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, மிகவும் மதிக்கத்தக்க தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர். அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் அன்பு, பிரியம் அத்தனையும் உண்டு. அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவர் தான் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும். அவருடைய தொகுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாக்காளருக்கு 500 ரூபாயும், அதிமுக சார்பாக 300 ரூபாயும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. அதே போல்தான் ஆர்கே நகர் தொகுதியிலையும் பணம் கொடுக்கப்பட்டது. இது 2 கட்சியிலையும் மறுக்க முடியாது. 2 கட்சிகளுமே பணத்தை கொடுத்துட்டு இதுல எந்த சதவீதத்தை இது பண்றது? இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையம் இந்த பணத்தை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. நூற்றுக்கணக்கானவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானவர்களை அதிமுக திமுக சேர்ந்தவர்களை எல்லாம் கைது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த கைது பண்றவங்களை சாதாரண தொண்டர்கள் அவங்க, அதாவது அம்பை எய்தவர்களை விட்டுட்டு அம்பை பிடிக்கிறதுனால எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஒரு கட்சி தொண்டர் கட்சி தலைமையில சொல்றத அவர் செயல்படுத்துறது தொண்டருடைய வேலை. அந்த தொண்டர் அந்த வேலையை செஞ்சாரு. ஆனால் அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் ரிமாண்ட் பண்ணப்படுவார், தண்டிக்கப்படலாம், தண்டிக்கப்படாம விடுதலை செய்யப்படலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா இந்த பணத்தை கொடுக்க சொல்றது யாரு? அரசியல் கட்சிகள். 2 அரசியல் கட்சிகள் தான். தமிழ்நாட்டினுடைய 105 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை கைப்பற்றி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து 2 தொகுதிகள்ல தேர்தலை ஒத்தி வச்சிருக்குது. ஆனா எதுவுமே நடக்கல, தேர்தல் ஆணையம் எதுவுமே செய்யலங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இப்பவும் தொடர்ந்து நீங்க வைக்கிறீங்களா? இல்ல நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல, தடுக்க முடியல. பணம் கொடுப்பதை அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பதை தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியவில்லை. அதாவது திருடனாய் பார்த்த திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாணத்தின் பாட்டு. அதான் இதுல உண்மை. அரசியல் கட்சிகள் அவங்க மேல நம்பிக்கை, அவங்க கொள்கை மேல நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா அவங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேல அவங்க கொள்கை மேல நம்பிக்கை கிடையாது. எப்படியாவது பணத்தை கொடுத்து ஜெயிச்செல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு தேர்தல்ல வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது ஜனநாயகத்தில் சகஜமானது. வெற்றியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தோல்வியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1962 அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில நடேசமலையற்ற தோற்று போனார். அதற்காக கவலைப்படல. 1967 பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போனார். விருதுநகர்ல ஒரு சாதாரண மாநில தோற்று போனார். அப்ப பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடத்துல கேட்கிற பொழுது ரொம்ப பெருமையா சொன்னாரு, நான் வாங்கி கொடுத்த சுதந்திரம், வாக்காளர்களுக்கு நான் வாக்களிக்கிற உரிமையை அளித்திருக்கிறோம், அந்த வாக்குரிமையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், சரிதானே என்று பெருமிதத்தோடு சொன்னார். அதே போல இந்திரா காந்தி அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். பெரிய தலைவர்கள் நிறைய வரலாறுகள் இருக்கிறதுல தோற்றிருக்கிறார். தேர்தலில் தோற்பது என்பது ஒன்றும் பெரிய நிறைய ஒரு பக்கம் நீங்க தொடர்ந்து இந்த பணப்பட்டுவாடா பத்தி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்கீங்க. என்னோட இன்னைக்கான கேள்வி, இப்ப ஒரு மாற்று அப்படிங்கறத முன்னிறுத்தி உங்களுடைய அணி இறங்கியது. அந்த மாற்று அணி அப்படின்னா பலமுனை போட்டி வரும்போது வாக்கு சதவீதம் கூடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்ப உங்களால ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வாக்காளர்களை ஈர்க்க முடியலையா? ஏன்னா வாக்கு சதவீதம் 70% தான் வந்திருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த 70% வந்திருக்கிறது நீங்க சொன்னோன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. நான் சதவீதம் தடவை அதிகமா வரும்னு எதிர்பார்த்தேன். இவர்கள் செய்த இந்த ஜனநாயக விரோத செயல ஜனங்க வெறுப்படைஞ்சு ஓட்டு போட வரல. அதான் உண்மை. இந்த அராஜகத்தை பார்த்து, இந்த ஜனநாயக விரோத செயலை பார்த்து எதுக்கு போய் ஓட்டு போடணும், ஓட்டு போட போக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இது அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். இல்ல அப்படி ஒதுங்கிறமா எந்த இடத்துல நீங்க இப்ப எங்கேயும் பெரிய அளவுக்கு வன்முறை அப்படியெல்லாம் இல்ல, நீங்க குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாம் இல்ல, எல்லா இடத்துலயும் ஸ்மூத்தா தான் இன்னைக்கு நடந்திருக்கு போலிங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற இந்த ஆர்குமெண்ட் ஜஸ்டிஃபைபிளா இல்லையா? அது ஏற்கக்கூடியதா இருக்கு. வன்முறையை விட இல்ல வன்முறையை விட மிக மோசமான வன்முறை பணம் கொடுப்பதான் வன்முறை.
அதாவது வன்முறையை கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி தேர்தல்ல சில 1-2 அங்கங்க வன்முறைகள் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட வன்முறைகள் இந்த தேர்தல்ல தான் புதுசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இந்த புகார்களை எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். என்னோட கேள்வி உங்களால பெரிய அளவிற்கான வாக்காளர்களை, முக்கியமா புதிய வாக்காளர்கள் சொன்னீங்க, இளம் தலைமுறையினர் சொன்னீங்க, அது எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ந்து எழுந்துட்டே இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க. வன்முறையை விட பணம் கொடுக்கறது தான் பெரிய வன்முறை. அந்த வன்முறையில 2 கட்சிகளும் ஈடுபட்டு இருக்காங்க, குறிப்பா அதிமுக அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல, அதாவது இந்த நாட்டில் ஏறத்தாழ 4.25 வருஷம் கள்ளப்பண நடமாட்டம் இருக்கும். இந்த 2 மாத தேர்தல் அறிவிச்ச உடனே கள்ளப்பணத்தை நிறுத்திட முடியும், கள்ளப்பண புழக்கத்தையே ஒழிச்சிட முடியும்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்தியா உலக அரங்களை பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேர்தல் நேரத்தில் கள்ளப்பணம் முடங்கியதா? நான் முடிச்சிடுறேன். இந்திய உலக அளவில் இந்தியா ஊழல்ல 84வது இடம். ஆக 84வது இடத்துல இருக்கிற இந்தியாவில் இந்த ஊழல்னா என்ன? ஊழலுடைய இன்னொரு பாகம் பாத்தீங்கன்னா கள்ளப்புழக்கம், கள்ளப்பண நடமாட்டம், கள்ளப்பண புழக்கம். இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் கள்ளப்பண புழக்கம் என்பது தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது இருக்கு. ஆக இந்த கள்ளப்பணத்தை பிடிச்சதுனாலேயே இந்த பணம் அத்தனையும் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட பணம் என்று சொல்வதே நம்முடைய பார்வை கோளாறு. 2வது, இந்த 60 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிளைம் பண்ணல. இல்ல, கிளைம் 5 கோடி ரூபாய் கிளைம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? கிளைம் பண்ணாதனாலேயே இது அரசியல்வாதி பணம் நீங்க நம்புறீங்களா? அதாவது இப்போ ஒரு தொழில இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் இருக்கிற தொழில், எல்லா தொழிலையும் நேர்மையான வகையில் வரி கட்டியோ அல்லது உரிய பில் போட்டோ வியாபாரம் பண்றவங்க ரொம்ப அரியுது. இப்படி ஒட்டுமொத்தமா சமூகத்துல இதெல்லாம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதிகாரத்துல இருந்தவங்க, 5 ஆண்டுகள் இருந்தவங்க, உங்களால கள்ளப்பணத்தை புழக்கத்தை தடுக்க முடியல அப்படிங்கறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதா? நான் சொல்றேன், உலக அளவுல 84 சொல்லியே உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கு. அதுல இந்தியா எல்லா நேரங்களையும் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணீங்க. எல்லாம் விட நம்ம மாநிலம் சிறப்பாக இருக்குது. இந்தியா முழுக்க சிறந்து இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டிலையும் அது இருக்கு. ஆனா அதை இந்த 2 மாசத்துல மட்டும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதுனால இத தேர்தலுக்காக இதை கட்டுப்படுத்தினா கூட இது முழுக்க முழுக்க கள்ளப்பணத்தினுடைய நடமாட்டத்தை தடுக்கிற முயற்சியா தான் இதை பார்க்க முடியுமே ஒழிய இந்த பணம் தேர்தல்ல அவர் நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆர்கே நகர்ல கூட பணம் கொடுத்துதான் ஜெயிக்கணுமா? தலைவர்கள் பல முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்க எல்லாம் ஏன் இந்த ஒரு அப்ரோச் இருக்குன்னு கேக்குறாரு. ஆர்கே நகர்ல எந்த பணம் கொடுத்தும் யாரும் பிடிபடல. இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தல் நடந்த போதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போதே கூட அங்க ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்காம தான் தேர்தல் நடந்தது. அது ஆர்கே நகர் பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல. இல்ல, போன தேர்தலில் எந்த ஊடகமும் பணம் கொடுத்தோன்னு இடைத்தேர்தல் யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல எந்த குற்றச்சாட்டு வந்திருக்கா? இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற 2 தொகுதிகள் தள்ளி வைக்கப்பட்டதுல முக்கியமான குற்றச்சாட்டு அதிமுக மேலதான். தஞ்சாவூர்ல தேர்தல் தள்ளி வைப்புக்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பெயரை போட்டு 1,40,00,000 ரூபாய் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் பணப்பட்டுவாடா, இது கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கீங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு உதாரணமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, நீங்க அரவக்குறிச்சியில தேர்தல் தள்ளி வச்சதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. என்னன்னா, அரவக்குறிச்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவருடைய வீட்டில், திமுக வேட்பாளர் வீட்டில் அவருடைய உறவினர்கள், அவருடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் பறிமுதல் ஆய்வு செய்து பணம் பறிமுதல் பண்ணாங்க. அது எவ்வளவு தொகைன்றது வேற. ஆனா அரவக்குறிச்சியில அன்புநாதன் வீட்டுல, அந்த தொகுதிக்கு உட்பட்ட அன்புநாதன் அரவக்குறிச்சி வேட்பாளருக்காக வேலை செஞ்சாருன்னு இதுவரைக்கும் எந்த ஊடகமும் சொல்ல, எந்த இதுவும் இல்லை. அவர் இவங்க யாருக்கோ நண்பர், அவருடைய நான் முடிச்சிடுறேன். அவர் வேற வகையான தொழில் நடத்தக்கூடியவர். அவர் தொழில் ரீதியான குற்றவாளியை ஒழிய அவர் அதிமுகவில் இருந்தார்ன்றதுக்காக இப்ப அரவக்குறிச்சி வேட்பாளருக்கு அவர் வேலை செஞ்சாருன்னு இது வரைக்கும் ஏதாவது இருக்கா? இல்ல அவர் வீட்டுல ஏதாவது ஃபேமிலிஸ் எடுத்திருக்காங்களா? எதுவுமே இல்ல, எல்லாமே யூகம். நீங்க தஞ்சாவூர், நான் முடிச்சிடுறேன். தஞ்சாவூர் சொல்றீங்க. தஞ்சாவூர்ல எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி,
என்னன்னா ராத்திரி எல்லாம் வந்து காலையில ஓட்டு போடணுன்ற உணர்வோட போய் மக்கள் படுக்க சொல்ல திடீர்னு அர்த்த ராத்திரில வந்து தேர்தலை ஒத்தி வச்சு மட்டும் அநீதி. நிச்சயமா தொகுதி மக்களை கவலைப்பட வேண்டியது இல்ல. புகார் வந்து அதிமுக ஒரு கோடியே 40 கொடுத்திருக்கீங்கன்னு அதிகாரப்பூர்வமா அப்சர்வர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு அங்க தேர்தல் நடத்தல அப்படின்னா அது எப்படி நியாயம்? நீங்க அப்சர்வர் சொன்னாருன்றது வேற. நான் சொல்ல வர்றது ஏன் எங்களுக்கு அநீதினா அங்க வந்து அந்த வேட்பாளரோ அல்லது அவரை சார்ந்த வீட்டுல எந்த ரெய்டும் பண்ணல. அந்த வேட்பாளர் மேல எந்த வந்து நேரடியான குற்றச்சாட்டு இல்ல. அதிமுக நேரடி குற்றச்சாட்டு அந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லா கட்சி மேலேயும் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளருக்கு இங்க மட்டும் தொடங்கி எல்லா விஷயங்களும் இருக்கு. இல்ல இந்த தஞ்சாவூர்ல பெட்ரோல் பங்குக்கு நீங்க வந்து டோக்கன் கொடுத்தது இப்படியான பல புகார்கள் இருக்கு. ஒரு புகார் இல்ல, இந்த தொடர்ச்சியான புகார்கள் அடிப்படையில் பெட்ரோல் பங்கு மூடப்பட்டது, 700 பேருக்கு டோக்கன் கொடுத்தது, இப்படி பல விஷயங்கள் நடந்தது. இந்த புகார்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லார் மேலயும் இருக்கு. எல்லா கட்சிகளையும் அந்த புகாரை எடுப்பு இருக்கு. சில இடங்கள்ல தேர்தல் ஆணையம் அதை நடவடிக்கை எடுத்து பிடிச்சிருக்கு. நான் அதை இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இது வந்து ஒரு இன்னைக்கு இரவு வேட்பாளருக்கு இன்னும் பேலட் பாக்ஸ் எல்லாம் போயிருச்சு. அங்க எல்லாம் தயார் நிலையில் இருக்க சொல்ல அடுத்த ராத்திரில திடீர்னு அறிவிக்கிறதுக்கு வந்து ஒரு சரியான நடைமுறை. அது அந்த கல்யாணம் இருக்கு, அதுக்கு முந்தின நாள் மாப்பிள்ளை எப்படின்னு தெரிஞ்சா உடனே நாளை காலையில நீங்க கல்யாணத்தை நடத்தீங்களா? அது எப்படி முதல் நாள் ராத்திரி வந்துருச்சு நம்ம விட்டுட்டு போயிருக்கோம். இதுல மாப்பிள்ளை மேல என்ன குற்றச்சாட்டு? நீங்க அரவக்குறிச்சியில அந்த அரவக்குறிச்சியில வேட்பாளர் மேல குற்றச்சாட்டு, இங்க வந்து பொதுவான கட்சி மேல குற்றச்சாட்டு கூட ஏத்துக்கிறேன். அந்த குற்றச்சாட்டு மத்த தொகுதியில் இருக்கு. நீங்க கொடுக்கிற விளக்கங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு ஏற்புடையதா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூரிய பிரகாஷ், நம்ம பிரேக் முன்னாடி இது சதவீதங்கள் இதெல்லாம் பேச வேண்டியிருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பணப்பட்டுவாடா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், 2 தொகுதிகளில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது அப்படிங்கறத ஒட்டி வரும்போது திரு குமார் பல்வேறு விஷயங்களை அடுக்கினார். எந்த இடத்துலயும் இது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, தஞ்சாவூர்ல வந்து தேர்தலை ஒத்திவைத்தது அப்படிங்கிற அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அநீதினு எப்படி வேணா எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை இந்த எலெக்ஷனே நடத்தாம எல்லா எம்எல்ஏ கேண்டிடேட் கூட்டு வச்சு கட்சிகளை வந்து ஏலம் விட்டுறலாம் தொகுதியெல்லாம். அப்படி நடத்தினா மட்டும்தான் அது அந்த மாதிரி ஆட்களோட பார்வையில் அது நியாயமா தெரியும். எல்லா தொகுதியிலையும், எல்லா ஒன்றியத்திலையும், எல்லா கிளையிலும், எல்லா தெருவிலையும், எல்லா வீட்லயும் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே பணம் கொடுத்திருக்காங்க. எல்லா தொகுதியிலும் 234. நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதி எடுத்து ஒரு சோதனை பறக்கும் படைகள், இவ்வளவு தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் இப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லா தொகுதி நடந்திருக்காங்க, எல்லா தொகுதியிலும் நடந்தது அப்படிங்கிற அந்த 234 தொகுதிகளிலும் நீங்க சவாலாவே சொல்றேன், இந்த ஒரு எக்ஸசைஸாவே இதை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒன்றியம், ஏதாவது ஒரு கிளையை எடுத்து கொடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் ரகசிய கேமரால படம் பிடிச்சி திமுக அதிமுக 2 கட்சிக்காரர்களும் பணம் கொடுத்தாங்க நிரூபிக்க முடியும். இது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியும். தேர்தல் ஆணையம் has been a complete miserable failure. இளைஞர்களுக்கு இது வந்து ஏமாற்ற வேலை. வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, 105 கோடி ரூபாய்க்கு மேல பிடிபட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்து தேர்தல் ஆணையம் எதுவுமே செய்யலன்னா கிட்டத்தட்ட பொதுவான எஸ்டிமேட் படி கிட்டத்தட்ட 7-8,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் புழக்கம் இருந்திருக்கு. 7,000 கோடி எங்க இருக்கு, 100 கோடி எங்க இருக்கு? இட்ஸ் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பனிஷ்மெண்ட் இஸ் த டெட்டரன்ட் டு கிரைம். குற்றங்களை தடுப்பது எதுன்னா தண்டனைகள் தான். தண்டனைகள் இல்ல, நம்மளால தாண்டி போயிட முடியும் தெரிஞ்சா குற்றங்களை தடுக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது குற்றமாவே நடைபெறல. ஒரு சகஜமா ஒரு திருவிழால நடக்கும்ல, வீடுக்கு வீடு போய் நோட்டீஸ் கொடுக்கிற மாதிரி பணம் கொடுத்தாங்க. பணம் தான் வந்து வாக்குகளை தீர்மானிக்குதுன்னு நம்புறீங்களா எல்லா தேர்தல்கள்லயும்? இல்ல, அதை தாண்டி வாக்களிக்கிறவங்க இருக்காங்க. கட்சிக்காக வாக்களிக்கிறவங்க, வேட்பாளர் பிடிக்கணும் வாக்களிக்கிறவங்க, அந்த ஆளுங்கட்சியாளர் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவங்க, இல்ல எதிர்கட்சி ஒரு குறிப்பிட்ட கட்சியோட வேட்பாளரால தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஸ்ட்ராங்கா ஓட்டு போட்டுருவாங்க. அதுல விஷயம். ஆனா இந்த வாக்களிக்கிறதுங்கிறது சட்டப்படி குற்றம்ங்கிற தெளிவா சொல்லப்பட்ட பிறகும் அது தேர்தல் ஆணையத்தால துளி கூட தடுக்க முடியல. 2 விஷயம். ஒண்ணு வந்து தேர்தல் ஆணையம் முந்தைய தேர்தலை விட அதிக அளவில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சோ அவர்கள் வந்து செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நெட் ரிசல்ட் பணப்புழக்கம் வந்து முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறதானா இல்ல. சோ இதுல எப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுங்கிற கதை தான் அது. அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க, அதாவது 7,000 கண்காணிப்பு குழுக்கள் போட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எங்க அந்த கடைசி 1 மாசத்துல போனாலும் எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒரு ரோட்ல ஒரு பறக்கும் படை மீட் பண்ணாம யாருமே போயிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அதாவது என்ன எதிர்பார்க்க முடியும்? வீடு வீடாக செல்ல முடியுமா?
ஹவுஸ் டு ஹவுஸ் போய் சர்ச் பண்ண முடியுமா? 1000 ரூபாய் இருந்தாக்க அது போய் என்ன பறிமுதல் செய்ய முடியுமா? சரி, இதுல வந்து இதுல எங்க வந்து பப்ளிக் கொல்யூட் பண்ணி எந்தவித பிரச்சனை இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி, இப்போ இவர் இவ்வளவு சொல்றாருல்ல, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? சரி, தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கிட்டோம். என்ன செய்யணும்ங்கறது அவங்க சொல்றாங்க. வீடு வீடா போய் சர்ச் பண்ண முடியுமா? இது வந்து ஒரு காலத்துல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. அது ஒரு சின்ன மைக்ரோஃபோனோ கேமராவோ ரெக்கார்டரோ ஒரு பெரிய டெக்னிக்கல் விஷயமா இருந்தது. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா மூர் மார்க்கெட்ல இந்த பேனா சைஸுக்கு ஒரு கேமரா இருக்கு. இல்ல, இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கல்லூரி மாணவர்களோட இதை பதிவு பண்ண முடியும்னா நூற்றுக்கணக்கான வழக்குகளை நேரடியாக வீடியோ பதிவே வந்து தேர்தல் ஆணையம் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, பதிவு பண்ணி கொடுத்தப்பட்ட வீடியோக்கள் மேலேயே ஆக்ஷன் எடுக்கல. எத்தனையோ பேருக்கு 1950 இருந்து எவ்வளவு நம்பர்களுக்கு கால் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல. நாங்க வந்து சிதம்பரத்துல போன் பண்றோம், பணப்பட்டுவாடா கொடுக்குறாங்க, அவங்க வந்து குறிஞ்சிப்பாடியில இருக்காங்க, கடலூர்ல இருக்காங்க, வரத்துக்கு 3 மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, பிடிச்சு வைங்கிறாங்க. எப்படி ஒரு 10 சாதாரண ஆட்கள் சேர்ந்து பணம் கொடுக்கக்கூடிய 20 பேர் எப்படி பிடிச்சு வைக்க முடியும்? இந்த முறை வந்து பலமுனை போட்டி இருந்தது, நிறைய எதிர்க்கட்சிகள் களத்துல இருந்தீங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து வேடிக்கை பார்த்தாங்களா பணம் கொடுக்கறத? உங்களால தடுக்க முடியாது. நாங்க நிறைய ரிலீஸ் பண்ணிருக்கோம். இல்ல கேள்வி, இப்ப நீங்க வந்து கடலூர்ல உதாரணத்துக்கு நீங்க சிதம்பரம் சொல்றதே நான் எடுத்துக்கிறேன். அங்க வந்து பல முனை போட்டிகள் இருக்கு. குறைந்தபட்சம் 4 முனைகள் 5 முனைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்போ யாரோ ஒரு கட்சி பணம் கொடுக்குறாங்கன்னா மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கும், அப்படியே நம்ப முடியுமா? இல்ல, எல்லா கட்சிகளும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அதுல முன்னணியில நின்னது பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பா பாலு அவர்கள். நீங்க உளுந்தூர்பேட்டை அவங்க தொகுதியில் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு அதிகாரி முன்னாடி பணம் வாங்கினா சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களை நேரடியாக கூட்டிட்டு போய் அந்த கரன்சி நோட்டை வந்து தேர்தல் அதிகாரி டேபிள்ல தூக்கி வீசி எறிஞ்சு 500 சாட்சி இருக்காங்க. ஒரு வேட்பாளர் கூட கூட்டிட்டு போயிருக்கு. 500 பேர் வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க, கட்டாயப்படுத்தி பணத்தை தெரிச்சாங்கன்னு 500 பேர் சாட்சி இருக்காங்க. அதுக்குள்ள நடைமுறையா அப்படிதான் நடக்கணுமா ஒரு வேட்பாளர் அப்படின்னு இருக்கு. அவர் மேல் குற்றம் நீங்க சொல்றீங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா சொல்றேன். அது வேறு வேறு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு இருக்குல்ல. இல்ல இப்ப என்னோட கேள்வி அதை தாண்டி பெண்ணகரத்துல 85% மேல வாக்கு சதவீதம் வருது. மற்ற இடங்கள்ல அவ்வளவு வராம இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும்போது ஈர்ப்பு அதிகமா இருக்கிறது, அல்லது மற்ற இடங்கள்ல அதுக்கான வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு அப்படின்னு நம்புறீங்க? பொதுவாகவே வடதமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு அதிகமா தான் இருக்கு. 75% மேலான வாக்குப்பதிவு இருந்திருக்கு. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் இங்க அதை விட குறைஞ்சு 8ல இருந்து 10% கூட தான் இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சி, இந்த மாதிரியான வாக்குப்பதிவுகள் அதிகமா இருக்குல்ல, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கும். அதனாலேயும் வாக்குப்பதிவுகள் அதிகமா இருந்திருக்கு வடதமிழ்நாட்டுல குறிப்பாக. இதுல வந்து வாக்கு ஏன் பதிவாகலங்கிற 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்னைக்கு பெய்த மழை, பல ஊர்கள்ல மழை ஒரு முக்கியமான ஃபேக்டர். நிறைய பேர் கவுண்ட் பண்ணல. கொஞ்சம் லேசியா ஓட்டு போடணுமா, நான் போய் மழை பெய்யாத மாவட்டங்கள்லயும் அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை ரிலீஸ் பண்ணணும். அதாவது எந்தெந்த தொகுதிகளில் பணம் கொடுக்கப்படுகிறது புகார்கள் அதிகமாக வந்திருக்கு, அந்த கேசஸ் அங்க வந்து என்ன வந்து வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணா இந்த பணம் கொடுப்பதனால் உங்களுக்கு டர்ன் அவுட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற கோரிலேஷன் இல்ல. இப்ப இவங்க எல்லாம் சொல்றபடி பார்த்தா 2 கட்சிகளும் அதிக அளவு பணம் கொடுத்தாங்கன்னா வாக்கு சதவீதம் கூடி இருக்கணும்ல. 2011 விட குறைவாக இருக்கிறது, 2014 விட குறைவாக இருக்கு. அதுக்கு காரணம் மழைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். அதை வந்து நம்ம நெகேட் பண்ண முடியாது. டெல்டா மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு கனமழையே பெஞ்சிருக்கிற போது நிச்சயமா பிளஸ் நீங்க பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பெருமளவுல சென்னை தான் வந்து வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கிற மாவட்டம். பெரிய அளவுல மழை அவ்வளவா இல்லையே. நீங்க வந்து பிளசன்டான ஒரு கிளைமேட் இருந்துச்சு, வெளியில போறதுக்கு கூட ரொம்ப அதிக வெயிலா இருக்குது, போக முடியலன்னு இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. சென்னையில 2 ஃபேக்டர் இருந்தது. ஒன்னு வந்து அதிக யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்க வாட்ஸ்அப் மாதிரி Facebook மாதிரியான சோஷியல் மீடியால வரக்கூடிய எலெக்ஷன் ஃப்ராட் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கையின்மை உண்டாகுது. பொதுவாவே நம்பிக்கை இளைஞர்களை ஈர்க்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சியோ மாற்று பேசுற மற்ற கட்சிகளோ தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து இட்ஸ் நெகட்டிவ் ஃபேக்டர். மக்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ற ஃபேக்டர். நம்ம போய் எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு கடைசி நேரத்தில் நம்பிக்கையின்மை உண்டாக்குற ஒரு ஃபேக்டர். இத வந்து இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த சென்னையிலுமே நிறைய அந்த வாக்காளர் பட்டியலே நிறைய குளறுபடிகளும் இருக்கு. வெளியூர்களை முன்ன இருந்த வருடங்களை விட வாக்காளர் பட்டியல் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அதனாலதான் பர்சன்டேஜ் கூட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல ஒரே ஒரு செய்தி. இது வந்து பாமக தனக்கு வாய்ப்புள்ள இடங்கள்லாம் காசு தந்திருக்காங்க. உதாரணம் நான் முடிச்சிருக்கேன், நீங்க பேச சொல்ல நான் குறிக்கிடல. நீங்க இன்னும் சொல்ல போனா சகோதரர் பாலு போட்டியிட்ட
உளுந்தூர்பேட்டையிலே பணம் கொடுத்துதான் 3 பேர் 4 பேர் பிடிச்சிருக்காங்க, வழக்கம் போட்டிருக்காங்க. அதனால இவங்க அடுத்தவங்களை குறை சொல்றதுனால இவங்க அரிச்சந்திரன் ஆயிட முடியாது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லார் மேலயும் இருக்கு, எல்லா கட்சி மேலயும் இருக்கு, எல்லாருமே செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லார் மேலயும் இருக்குங்கிறதுனால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இல்ல, ஜஸ்டிஃபை பண்ணல. இவங்க குற்றம் அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு முன்ன தன்னை சுத்தப்படுத்திக்கணும்ன்ற. இல்ல இல்ல, இப்போ உங்களை 500 பேர் நாங்களே போய் கண்ணால பார்த்தோம். 500 பேருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4 பேர் பாமகவினுடைய கேடர்ஸ் பணம் கொடுக்க சொல்ல கையங்கலமாக பிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பெண்ணகரம் தொகுதியில பணம் தந்திருக்காங்க. எங்களால் தேவைப்படுகின்ற நேரத்தில் அது ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். அதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு. நான் திரும்ப அதான் சொல்றேன். நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே காந்தி சிலை முன்பு பாமகவோட அனைத்து வேட்பாளர்கள் நடத்துற உறுதிமொழியின் அடிப்படையில ஒரு பைசா கூட எந்த வாக்காளருக்கும் கொடுக்க மாட்டோங்கிற அடிப்படையில் தேர்தல் நடக்கும். அது நிரூபிக்கப்பட்டால் அந்த வேட்பாளர் நேரடியா பின்வாங்கி பொது மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். இதே செய்தால் அதிமுக செய்ய தயாரா? இன்னொரு கேள்வி, அதிமுக இன்னைக்கு பெரிய தொல்லை என்னன்னா பாமக தான். மிச்ச கட்சிகள் எல்லாரும் மிரட்டி அமைதிப்படுத்துறாங்க பணம் கொடுக்கும்போது. நாங்க மட்டும் பிரச்சனை பண்றோம், எலெக்ஷன் கமிஷன் வாசல பிரச்சனை பண்றோம். கடலூர்ல தாமரைக்கண்ணன் வேட்பாளர் போய் பணத்தை பறிமுதல் பண்ணி எலெக்ஷன் ஆபீஸ் வாசல போய் மூட்டை மூட்டையா கொட்டினாரு. இவத்தங்க ஓடி தான் வந்திருக்கு, இது ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்டாரு, அவரை கைது பண்ணாங்க. திமுகவும் அதிமுகவும் பணப்பட்டுவாடா செய்வதற்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தடை தேர்தல் கமிஷன் கூட இல்ல, பாமக தான். நீங்க ஒரு பக்கம் தடையா இருந்தோன்றீங்க, இன்னொரு பக்கம் தாண்டி போச்சு. உங்களுடைய பார்வையில் இப்ப நீங்களும் மாற்று சக்தியாக களமிறங்குனீங்க. இந்த மாற்று இவ்வளவு பெரிய மாற்றெல்லாம் இருக்கும்போது ஏன் ஓட்டு சதவீதம் அதிகரிக்கல? பலமுனை போட்டி இருக்கும்போது நிச்சயமா வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும்ல. பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் ஈர்ப்பு அதிகம். ஆனா பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு வாக்கு சதவீதம் வந்துதானா? இப்ப வரைக்கும் இருக்கிற கணக்குகள்ல இன்னும் இறுதி நிலவரம் தெரியல. ஆனாலும் கூட அந்த அளவுக்கு இன்னும் எட்டாத ஒரு சூழல் தான் இருக்குது. இல்ல, ஒரு 5 மணி நிலவரப்படி 69% இன்னும் எவ்வளவுன்னு தெரியல. ஆனா அந்த சின்ன மார்ஜின் எப்படி வரும்னு சொன்னா, இந்த மே மாசத்துல இருக்கிற வெக்கேஷன்ல இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 பேரும். இதுல இன்னொரு பெரிய விஷயம், எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில நம்ம பார்க்க முடியுது ஒரு சின்ன டீ கடை கூட இல்ல. அப்ப என்னன்னா கம்பல்சரி இன்னைக்கு ஹாலிடேன்னும் போது இந்த 3 நாள் யூஸ் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்காக நம்ம இந்த ஊர்ல இருக்கணுமா, 3 நாள் வெளியில போலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு 70 வெளியூர் ஊருக்கு சொந்த ஊர் போறேன்னு சொன்னவங்க தான் நிறைய இருக்கு. இல்ல, வாக்களிக்கிறது இங்க வாக்கு வச்சுட்டு வெளியூர் போனவங்க இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க இந்த 3 நாளைக்கு இங்க இருக்கணுமான்னு போனவங்க இருக்காங்க. இது போகிறதுனாலயே இவங்க மேல அதிருப்தி அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரே இது என்னன்னா, நேத்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னைக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு வெயில் அதிகமா, விடுமுறை கொடுக்கலனாலும் குற்றம் சாட்டுறீங்க. விடுமுறை விட்டாலும் விடுமுறை விடுறது சொல்லிங்க. அந்த 3 சக்சசிவ் டே 3 நாள் தொடர்ந்து வந்ததுனால சொல்றேன். இந்த என்னோட ஸ்ட்ரெயிட் கேள்வி உங்களுக்கு திரு முத்தரசன், எல்லாருக்குமே நான் அதான் வச்சேன். நீங்க ஒரு மாற்று சக்தியாக திமுக அதிமுக பிடிக்கல, இந்த 2 சக்திகளும் இல்லாம ஒரு பெரிய ஒரு ஆல்டர்னேட் எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. இவ்வளவு ஆல்டர்னேட் இருந்தும் அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லையா? அப்ப இவ்வளவு ஏன் இன்னும் வராம இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இல்ல. மாற்று இருந்தா நீங்க 100% வந்தாதான் மாற்றேன். 100% வாக்குப்பதிவு வந்தாதான். குறைஞ்சபட்சம் போன தேர்தலை விட கூடுதலா வரணும்ல. அப்படி சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, போன தேர்தலை விட 2014 2011 தேர்தலை விட வாக்கு சதவீதம் உயராம இருக்கு. வாக்கு சதவீதம் உயர்ந்தா தான் மாற்று ஏத்துக்கிட்டாங்கன்னு இல்ல. வாக்கு சதவீதம் 73 74% இருக்குன்னு மாற்று வரலாம் இல்லையா? வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அவர் சகோதரர் ஒரு பீட்டர் ஃபன் சொன்னாரு, ரொம்ப மனவிரும்பி சொன்னாரு, எங்களுக்கு அந்த இது இருக்கு. ஆனா திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு மோசமான ஃபார்முலா தமிழ்நாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க யாரு, அவங்க யாரு கூட கூட்டணி இருக்கிறாங்க இப்பவும் பாருங்க. இவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு மோசமான ஒரு நிலையை பார்த்து வெதும்புறோம்னு சொல்றதும், இன்னைக்கு திருப்பும் பாருங்க 2021 திருப்பி இதே எல்லாரும் சேர்ந்து போன தடவை விட இந்த ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதிமுகவோ திமுகவோ யாராவது ஒருத்தர் நேரடியா நாங்க பணம் கொடுக்க மாட்டோம், நாங்க பணம் நாங்க கொடுத்த பணத்தை வாங்குற மக்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், நாங்க கொடுக்கலன்னு சொல்லுங்க. ஏன்னா வாங்கணும் அத்தனை பேருக்கும் தெரியும் யார் பணம் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுக்குறாங்க, நாங்க திமுக சார்பா வரோம்மா சத்தியம் போட்டு கொடுங்கம்மான்னு கொடுக்குறாங்க. அதிமுக சார்பா யார் கொடுக்குறாங்கன்னு தெரியும். அதே நமக்குள்ளே எதுக்கு நம்ம நடிச்சுக்கணும், நான் கொடுக்கல நீ கொடுக்கல ஏமாத்தினோம், வாங்குற மக்களுக்கு தெரியுமே. திரு பீட்டர் குறுக்கிட விரும்புனீங்க, குமரவரோட கருத்துக்களுக்கும் சேர்த்தே கூட நீங்க பேசணும். அதாவது இதுல பணம் கொடுக்கிற பிரச்சனையை பற்றி நான் ஒரு கட்சியை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு சக்தி இருந்ததோ அது ஒருவர் கொடுத்த உடனே தேர்தல் களத்துல எல்லா நோ ரூல்ஸ் இன் வார் அண்ட் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எலெக்ஷன் ஃப்ரேக்குள்ள வந்த உடனே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற வேகம் வந்த உடனே யாராவது ஒருத்தர் துவக்கி வைக்க
அதை வந்து எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள், அல்லது வேற நோ அதர் ஆப்ஷன் அப்படிங்கறதுல வர்றாங்க. ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெக்கூலியர் பினாமினன். இது வந்து இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல இதை போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு என்று தனிப்பட்ட முறையிலே வந்து சில உறுதியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்க வேண்டும் என்று நான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒத்தி வச்ச இந்த தேர்தல் 2 தேர்தல் இருக்குல்ல, இதை வந்து 10 நாட்களுக்கு முன்னாலே ஒத்தி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அது பிடிபட்ட உடனே ஒத்தி வச்சிருந்தாங்கன்னா மற்ற தொகுதியில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கும். தேதி சொல்லாமல் இந்த 2 துணையும் தேர்தல் வந்து பின்பு நடத்தப்படும், தேதியை இப்ப சொல்ல வேண்டாம், இதை போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் 234 தொகுதிகளையும் பணப்புழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல வந்து தேர்தல் ஆணையம் வந்து செய்ய தவறிவிட்டது என்றே நான் சொல்லுகிறேன். என்னைக்கு வந்து அரவக்குறிச்சியில அன்புநாதனை பிடித்தார்களோ அன்றைக்கே வந்து அதை தீர விசாரித்து அந்த சிசிடிவி கேமரா எடுத்து அந்த மணி ட்ரைல பிடிச்சிருந்தாங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் நிப்பாட்டிருக்கலாம். நான் இதுல வந்து ஒரு கட்சி, அதாவது நான் தலைவர் ஆவடி நண்பர் ஆவடி குமாரோட சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சி மீது அந்த புகார் இருக்கிறது. நான் இன்னொன்னு சொல்றேன், 4000 கோடி ரூபாய்க்கு வந்து மது விற்பனை ஆகியிருக்கிறது இந்த 40 நாட்களில். பணத்தை விட்டுருங்க, தினசரி 100 கோடி ரூபாய்க்கு, கடைசி 3 நாள் 330 கோடி ரூபாய்க்கு வந்து மது விற்பனை ஆகியிருக்கிறது. அப்ப அது என்ன பணப்புழக்கம்? அது அந்த பணப்புழக்கத்தை வந்து எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அனுமதிக்கணும்? ஆகவே தேர்தலையே வந்து ஒரு கடுமையான டிஎன் சேஷன் எடுத்த நடவடிக்கையை போல இந்த தேர்தல் ஆணையம் எடுக்க தவறியதுதான் இவ்வளவு பெரிய பணப்புழக்கத்திற்கு காரணம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் பேச விரும்பல. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசுங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ஒரு பெரிய இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தையே கொச்சைப்படுத்துகின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு வந்து 2-3 கண்டெய்னர்ல பணம் போதுங்கிறாங்க. அதை பற்றி பல கேள்விகள் வந்திருக்கிறது, அதற்கு இன்னும் சரியான விளக்கங்கள் இல்லை. ஆகவே இவ்வளவு பெரிய பணப்புழக்கம் இல்ல சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறது? நண்பர் குமார் வந்து கள்ளப்பணம் கருப்பு பணம்னு சொன்னாரு. அந்த கள்ளப்பணம் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு பாஜக அரசுக்கு தானே இருக்கிறது. ஆகவே இதை வந்து பல கோணங்களிலே பார்த்து இதை வந்து சரி செய்யணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது வந்து இதனுடைய சொல்யூஷனே வந்து எதனால கொடுக்கறாங்க? ஆட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம், அந்த அடிப்படையில் தானே. அந்த கவர்னன்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆட்சிக்கு வந்தாலும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்குனாதான் இது தானா அடங்கிடும். நம்ம வந்து திருப்பி மக்கள் யார் பண்ண முடியும்? இல்ல, அதாவது இல்ல, அந்த கவர்னன்ஸ் சரி பண்றதுங்கிறது யார் பண்ண முடியும்? ஆட்சி அதிகாரத்துக்கு பப்ளிக் பிரஷர் கொடுக்கணும். நீங்க நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தல் டைம்ல வந்து ஐயோ பணம் கொடுக்குறாங்க, பணம் வாங்குறவங்க மேல நடவடிக்கை எடுங்க, கொடுக்கறவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தமிழ்நாட்டுல வந்து ரொட்டீன் ஆயிடுச்சு. இல்ல, இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது அப்படியான எந்த பிரஷரும் யாரும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லாத மாதிரி தானே இருக்குது. குறைந்தபட்சம் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறது உங்களோட ஓட்டு மூலமா நீங்க ஒரு பிரஷர் அப்ளை பண்ண முடியும். அப்படியான ஒரு பிரஷரே அப்ளை பண்றதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா? இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த அளவு தமிழ்நாட்டுல சமீப காலத்துல ஒரு தேர்தல் அன்னைக்கு மழை பெஞ்சதாக எனக்கு நினைவில்லை. சோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். அது வந்து ஒரு 3 அல்லது 4% சென்ற முறையை விட கொஞ்சம் தேர்தல் வாக்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியே வந்திருக்கிறது. இப்போதான் திரு லக்கானே சொல்லியிருக்காரு 73.8%. அப்ப பெரிய அளவுல ஒரு growth இல்லைன்னா கூட அந்த ஃபால்ங்கிறது வந்து ஓரளவுக்கு மோரல்லெஸ் சேமா தான் இருந்திருக்கு. சோ இந்த அடிப்படையில் நம்ம திருப்பி இந்த ப்ராப்ளம் இந்த எண்ட்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த எண்ட். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை உருவாக்குனாதான் அந்த பணத்தை எப்படி கொடுக்க போறாங்க? கையை விட்ட காசு கொடுக்க போறாங்க. சம்பாதிக்கலாம். திரு முத்தரசன், நீங்க வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக 2 திராவிட கட்சிகளும் எதிர்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் பரப்புரைகளையும் செய்துட்டு இருந்தீங்க. இந்த ஆட்சியை மாற்றியே தீரணும் அப்படின்னீங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்கான ஒரு அழுத்தமாக இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்திருக்குதா? பெரிய அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா வாக்கு சதவீதம் உயரணும், அது பொதுவா பார்த்திருக்கோம். அப்படியான ஒரு எதிர்ப்பு மனநிலையை உங்களால வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியாத இடத்துல 3வது அணி போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கான உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? வாக்கு சதவீதம் குறைந்து விட்டதான் நான் கருதல. அது வந்து நீங்க மொத்தமா 232 தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு சராசரியா சொல்ற கணக்கு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிற கணக்கு. ஆனா இது தொகுதிக்கு பல தொகுதிகளில் 75, 79, 80
சென்ற நாடாளுமன்ற நடந்த வாக்குப்பதிவெல்லாம் பல தொகுதியில் அப்படி வித்தியாசங்களா வருது. பெரிய அளவுக்கு குறைஞ்சு போயிட்டு தான் சொல்ல முடியாது. மழை காலையில பெஞ்சது, அது ஒரு சின்ன அது ஒரு காரணம். அப்புறம் பிறகு படிப்படியா வாக்காளர்கள் மழையில் நனைஞ்சிட்டு கூட வந்து வாக்கெல்லாம் போட்டாங்க. நான் காலையில வாக்குப்பதிவு செய்யற பொழுது கடுமையான மழை, அந்த மழையில கூட வந்து ஜனங்க நனைஞ்சுக்கிட்டு வந்து வாக்களிச்சாங்க. என்ன விஷயம்னா, இப்ப எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் பீட்டர் சொன்னது கூட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் ஜெயிக்க ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தாப்புல இன்னொருத்தரும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ஒருவர் தவறு செய்தால் அதே தவறை நாமும் செய்ய வேண்டும், அதை தவறு என்று எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பதற்கு மாறாக அந்த தவறை தானும் செய்ய வேண்டுங்கிற மாதிரி. அது மாதிரி அண்ணன் ஆவடி அண்ணன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது நாட்டில் கருப்பு பணம் புழைக்கின்ற, கருப்பு பணத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கருப்பு பண விஷயம் வேற, இந்த விஷயம் வேற. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டுக்கொண்டு பணம் கொடுத்ததை வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், இந்த தேர்தலில் முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே சகாயம் போன்ற ஒரு நேர்மையான அதிகாரிகள் 5 அதிகாரிகளை ஏற்பாடு பண்ணி, இப்போது உயர்நீதிமன்றத்தில் அல்லது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதியை ஒரு தலைவரா போட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் எப்படி நடைபெற்ற 234 தொகுதியிலையும், இந்த தொகுதி அந்த 234 தொகுதியிலையும் பணம் எப்படி பட்டுவாடை செய்யப்பட்டது, எந்தெந்த கட்சிகள் கொடுத்தது என்பதையாவது ஒரு அறிக்கையா முதல்ல வைக்கட்டும். அதுக்கப்புறமா தெரியும். பொதுவா பொதுவா எல்லா கட்சியும் கொடுத்தாங்கன்னு சொல்லி அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் சொல்வது ரொம்ப அப்பட்டமான சரியான கருத்தல்ல. நான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த விரும்பல. எல்லா கட்சிகளும் தான் நீங்க சரியா இருக்கான்னு பாத்துங்க. தான் தவறை ஒப்புக்கொள்ள அவருக்கு மனசு வரல, செய்து தப்புன்னு ஒப்புக்கொள்ள தயாரில்ல. இடைத்தேர்தலில் யாரும் புகார் பண்ணல, யார் புகார்? நாங்க புகார் பண்ணிருக்கிறோமே. இடைத்தேர்தலில் பணம் கொடுத்துதான் ஜெயிச்சாங்க, அதிக வாக்களை வாங்கினாங்கன்னு. இந்த தேர்தலில் தான் பணம் கொடுத்தாங்க ஆர்கே நகர் தொகுதியில், இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. நான் தான் 2 தேதி சொல்லினேன். திருவாரூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்குக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க, அண்ணா திமுக 300 ரூபாய் கொடுத்தாங்க. அதே போலதான் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக கொடுத்தாங்க, அண்ணா திமுக கொடுத்தாங்க, 2 பேர் தான் கொடுத்தாங்க. இதை மறுத்து நாங்க கொடுக்கல. தஞ்சாவூர்ல பிடிபட்டு இருக்கிற பணம் திமுக பணம், அண்ணா திமுக பணம் தான். அங்க நிக்கிற வேட்பாளர் ரங்கசாமி அந்த பணம் தான். ஆதாரப்பூர்வமா இன்னைக்கு பத்திரிகையில பூரா செய்தி வந்திருக்கு. அது இல்லன்னு மறுக்கிறாங்க. அன்புநாதன் வீட்டுல பிடிச்ச பணம் மட்டுமல்ல, நோட்டு என்ற மிஷின் 11 மிஷின் பிடிபட்டு இருக்குது. இதுல வந்து அண்ணன் பீட்டர் அல்பன் சொல்ற மாதிரி அப்பொழுதே நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அவர் கைது செய்யப்படல. அதே மாதிரி ஒட்டன் சத்திரம் தொகுதியில திமுக வேட்பாளர் பணம் கொடுத்ததை கையுங்குளமா பிடிச்சு கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. 14ஆம் தேதி கடைசி கட்ட பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தொகுதி, அந்த தொகுதியினுடைய பெயரை கூட நான் நாகரிகமாக சொல்ல விரும்பல, புகார் பண்றாங்க. இந்த மாதிரி வேட்பாளர் பணம் கொடுத்துட்டு இருக்கான்னு புகார் பண்றாங்க. அப்ப அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகள் பூரா மீட்டிங் போயிட்டாங்க, இப்ப யாரும் வர முடியல. அதாவது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் சொல்லல, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானவங்களை கைது பண்ணிருக்கிறாங்க. அதே நேரத்தில் முழுமையாக அவர்களால் தடுக்க இயலவில்லை. இருந்ததை தவிர நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு முத்தரசன், திரும்பவும் இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. ஒரு பதில் சொல்லிடுறேன். அதாவது மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் சொல்ற போது சொன்னாங்க எல்லா கட்சியும் கொடுத்ததுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. நான் சொன்னது வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொன்னேன். அது அந்த வேட்பாளர்கள் சார்ந்த கட்சி, அதனால அவங்கள நான் வந்து சொல்லல. ரெண்டாவது, பொதுவான என்னன்னா, இன்றைக்கு வந்து இந்த தேர்தலில் இந்த பணம் மட்டும்தான் இந்த தேர்தலை நிர்ணயித்தது என்ற ஒரு தோற்றம் ஊடகங்களாலும் இன்னும் சொல்ல போனால் சமூக ஆர்வலர்களாலும் உருவாக்கப்பட்டு வருது. அந்த மாயை இன்னும் வந்து பலம் சேர்க்கின்ற வகையில் தான் இந்த செய்திகள்லாம் வெளியிடப்படுகிறது. நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு இது மட்டும் இந்த தேர்தலில் நடந்த தவறு அல்லது இந்த தேர்தல் குறைபாடுன்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா தேர்தல் கமிஷன் அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி வாக்காளர் தேர்தல் அறிக்கைகள் அந்த பணத்தை எந்த வகையில செலவு பண்ணுவீங்க, அதுக்கான நிதி ஆதாரம் என்னன்னு கேட்கிறாங்க. அதை ஒட்டி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. 2 கட்சிகளுக்கு அது சந்தேகம் வந்து அந்த பணத்தை இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவோம்னு கேட்கிறாங்க. அதுக்கு கூட திமுக தேர்தல் கமிஷனுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு டைம் வாங்கிட்டு வராங்க. இல்ல, டைம் வாங்கிட்டு வராங்க. அப்போ தேர்தல் நடந்துட்ட பிறகு அவங்க அது காரணத்தை சொல்றதுலயோ சொல்லாத போறதுலயோ பணம் இல்லை. ஆனா அவங்க தந்த அறிக்கை ஒரு சரியான அறிக்கை அல்லது தகுதியான அறிக்கை. 2 பேருக்கு தான் நோட்டீஸ் வந்திருக்கு. தேர்தல் அறிக்கைக்குள்ள போலாம். நான் சொல்றேன், இப்போ அதுவும் தேர்தலில் ஏற்பட்ட குறைபாடு. 2வது,
தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இந்த நோட்டீஸ முன்னாடியே கொடுத்துக்கணும். தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முந்தின நாள் கொடுத்ததன் மூலமா மற்ற கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு அதுதான். இல்ல கொடுத்து சொன்ன டைமுக்குள்ள நாங்க அதுக்குரிய பதில தந்துட்டோம். அந்த பதில அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அது கூட தரலன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது இன்னொன்னு, இந்த தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றத மீறி திமுக பண்ணிருக்கு. அதை தேர்தல் கமிஷன் கண்டிச்சிருக்கு. இல்ல இது எல்லாம் முக்கியமான காரணங்கள். தேர்தல் கமிஷன் போதுமான நடவடிக்கை எடுக்கல. ரெண்டாவது நீங்க இதையெல்லாம் சொல்ல இந்த குற்றச்சாட்டுகள் அதையும் சேர்த்துங்கன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது, தேர்தலில் பணம் கொடுத்தாங்க ஒரு சில பகுதிகள் குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அதுல உண்மைத்தன்மையை ஆராயணும். அதுல வந்து நான் மறுக்கல. இன்னொன்னு சொல்றேன், ஒரு சில பகுதிகளில் ஜாதி கட்டுப்பாடு போட்டு அந்த எந்த கட்சியும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பல பகுதிகள் இருக்கு. அந்த சம்பவங்கள் வந்து தேர்தல் கமிஷன் பொறுப்புல இருக்க பெரிய கட்சிகள்லாம் எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிச்சிருக்கீங்க? ஜாதி கட்டுப்பாடு போட்டாங்க அப்படின்னா சமூக நீதிக்காக நாங்க வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம்னு சொல்ற கட்சிகள் இதை மற்ற நாட்கள்லாம் எதுவும் பேசாம திடீர்னு தேர்தல் நேரத்துல வந்து ஜாதி கட்டுப்பாடு போட்டாங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு அமைப்பு அப்படி செஞ்சிட முடியுமா? இல்ல இதே அப்ப நீங்க வந்து உங்களுடைய மௌனம் தான் உங்களை போன்ற பெரிய கட்சிகளுடைய மௌனம் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. நான் பதில் சொல்றேன். நீங்க இவ்வளவு வேகமா பேசுறீங்கல்ல, இந்த மத்த பிரச்சனை எல்லாம் இவ்வளவு வேகமா ஊடகங்கள் வந்து எடுப்புது. ஏன் அதை எடுப்பல? தேர்தல் நேரத்தில் செய்யற தவறுகள் திருத்தப்படும் அல்லது சட்டங்கள் மாற்றப்படும். ஆனால் இது வந்து இந்த சமுதாயத்தில் புறையோடி போன இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சமூக நீதிக்கு எதிரான ஒரு சதி செயல். இதை வந்து எந்த ஊடகமும் கண்டிக்கல, எந்த சமூக ஆர்வலரும் ஏன் கண்டிக்கல? தொடர்ந்து நம்ம வந்து நேர்பட பேச மட்டும் இல்ல, புதிய தலைமுறையில எல்லா நேரங்களையும் அதை பதிவு பண்ணிருக்கோம். அதை பத்தி நான் விளக்கமா சொல்லலாம். அதுக்குள்ள விவாதத்துக்குள்ள இந்த அளவுக்கு அதுல கவனம் பல ஊடகங்கள் சொல்றாங்க. அரசியல் கட்சிகளை பார்த்து அந்த கேள்வி கேட்கறதுனால நிறைய கேள்வி கேட்க முடியுங்க. ஆளுங்கட்சி எங்கெல்லாம் அமைதியா இருந்துச்சு இந்த 5 ஆண்டுகள்ல, இந்த இடங்கள்ல எல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. அதுக்கு இல்ல விவாதம் வேற. 5 ஆண்டுகள் பற்றிய விவாதம் வேற. ஆனா இந்த தேர்தல் நேரத்தில் நடந்த தேர்தல் சம்பந்தமான விவாதம் இப்ப நடக்குது. நீங்க அந்த விவாதத்துக்கு இந்த விவாதத்துல பிறகு தொடர்ந்து பேசுவோம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் வந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள் 5ல் 4 திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லுது. ஒரே ஒரு எக்ஸிட் போல்ல தான் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்தெல்லாம் உங்களுடைய பார்வை தேவைப்படுது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். மக்களோட தீர்ப்பு என்னன்னு நம்ம 19ஆம் தேதி தெரிஞ்சுக்க போறோம். இருந்தாலும் அந்த இண்டிகேட்டரா சில ஆங்கில ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் நடத்தி இருக்கிறாங்க. 5 எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்குது. அதுல 4 திமுக தான் வாய்ப்பு இருக்குது ஆட்சி அமைப்பதற்கு, அதிக இடங்கள் கிடைப்பதற்கு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 1ல டைம்ஸ் நவ் சி ஓட்டர் மட்டும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கருத்து கணிப்பு எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேர்தல் முடிஞ்சு ஏறத்தாழ ஒரு 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் தேர்தல் ஆணையம் எவ்வளவு போலிங் ஆச்சுன்றதையே அவங்க வந்து சரியான இறுதியான ஒரு விவரத்தை தர முடியல. ஆனா இவங்க ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னையே வந்து ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுல அடிப்படை உண்மை எங்க இருக்கு பாருங்க. இல்ல, கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பார்க்கும்போது ஒபினியன் போல விட எக்ஸிட் போல்ல சரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்குது. இல்ல, அதாவது சரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத இவங்க போலிங்கே நம்ம இன்னும் இறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நகரப்பகுதிகள் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, கிராம பகுதிகள் அதிகமா இருக்கு. இப்போ இதனுடைய அடிப்படையில் நீங்க பார்க்க சொல்ல, இந்த நகரப்பகுதிகளில் போதுமான அளவுக்கு இவ்வளவு நாள் கருத்து தெரிவித்தவங்க அல்லது தமிழ்நாடு இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்த்தவங்க ஓட்டு போடுறதுல கவனம் செலுத்தலன்றது தெரியுது. அப்போ அதுதான் இதுலயும் இந்த கருத்து கணிப்பு சொன்னவங்க அந்த வாக்கெடுப்புல பங்கு. இது வந்து ஆன்லைன்ல நடத்த ஒரு கருத்து கணிப்பு இல்ல, வெப்சைட்ல பண்ணல, சோசியல் மீடியால பண்ணல. அதெல்லாம் சொன்னா நீங்க உங்களுடைய ஆர்குமெண்ட்டை ஒத்துக்கலாம். இது வந்து எல்லா மக்களையும் சாம்பிள், எல்லா மக்களும் சாம்பிள். அவங்க சாம்பிள் எடுத்தவங்க பெரும்பாலும் நகரத்தை சார்ந்த பகுதிகளில் தான் எடுத்திருப்பாங்க. அதுதான் எல்லா கருத்து கணிப்பும் செய்ய முடியும். இன்றைக்கு வந்து அடிப்படையில் வாக்காளர்கள் அதிகம் கவனம் செலுத்துறது கிராம பகுதிகள், அந்த பகுதிகள் மக்களுடைய பிரதிநிதித்துவம் அதுல இல்லன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. பொதுவா எக்ஸிட் போல்ஸ் வந்து எப்படி பார்க்க வேண்டியது? பொதுவா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒபினியன் போல்ஸ் விட எக்ஸிட் போல்ஸ் உடைய அக்யூரசி அதிகம்.
ஆனா இதுக்கும் விதிவிலக்கு இருந்திருக்கு. நம்ம டெல்லி எக்ஸிட் போல் எல்லாம் பார்த்தோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வந்து நடந்தது எல்லாருமே வந்து எக்ஸிட் போலும் பல எக்ஸிட் போல்ஸும் தவறாக இருந்தது. பீகார்லயும் பார்த்தோம் 1 or 2 எக்ஸிட் போல்ஸ் தப்பா இருந்தது. சோ எக்ஸிட் போல்ஸ் 100க்கு 100 சரின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒப்பீனியன் போல்ஸை விட எக்ஸிட் போல்ஸ் ஒரு அக்யூரேட். இந்த எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 போல்ஸும் ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது. ஒரே ஒரு சி வாட்டர் டைம்ஸ் நவ் போல் மட்டும்தான் அதிமுக மீண்டும் ஆட்சி கைப்பற்றும் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நம்ம முழுமையா வந்து நம்ம எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வேஸ்ட்னு சொல்ல இது வந்து ஒரு இண்டிகேட்டர். ஆனால் நிச்சயமாக ஒரு இண்டிகேட்டர்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கறத இந்த 4 எக்ஸிட் போல்ஸ். என்ன பிரச்சனைனா இந்த இந்தியா டுடே போல் அந்த போல்லயும் இன்னும் ஒரு போல்லயும் ஓட் ஷேர் போடல. ஒரே ஒரு போல்ல போட்டிருக்காங்க திமுகவுக்கு 39%, திமுக கூட்டணிக்கும் அதிமுக 34. டைம்ஸ் நவ் சி வாட்டர்ல அதிமுக 38 இவங்களுக்கு 32 போட்டிருக்காங்க. சோ எல்லா போல்லயும் நம்ம ஓட் ஷேரை பார்த்தோம்னா நீங்க ஈவன் சீட் ப்ரொஜெக்ஷனை விட்டுடுங்க, இந்த மீதி 2 போல் அதாவது நமக்கு ஓட் ஷேர் தெரியாத போல் 2 இருக்கு. அந்த ஓட் ஷேர் நம்ம பார்த்துட்டோம்னா சராசரி கிட்டத்தட்ட 37 38 அந்த மாதிரி திமுக கூட்டணிக்கு வந்துச்சு. 34 நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொன்னது அதிமுக வந்து 35 36க்கு கீழே போனாலே எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இப்படி வரலனாலும் கூட எட்ஜ் வந்து திமுகவுக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமா இந்த 5 சர்வேல இருந்து? இல்ல, இந்த சர்வேனுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ண அந்த ஓட் ஷேர், ஏன்னா இந்த ஓட் ஷேர் டு சீட் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு பெரிய, அதுல வந்து நிறைய தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அடிப்படையாக அதிமுக வாங்கும் வாக்கு சதவிகிதத்தை விட திமுக கூட்டணி வாங்கும் வாக்கு சதவிகிதம் அதிகமாக. இந்த எக்ஸிட் போல் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான எக்ஸிட் போல் வந்து ஓட் ஷேர்ல ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, எல்லாரும் கட்சிகள் முன்வைக்கிற சில குற்றச்சாட்டுகள் அல்லது சில பார்வையில விமர்சனங்கள்ல ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து ஒப்பீனியன் போல் ஆகட்டும், இந்த எக்ஸிட் போல் ஆகட்டும், சாம்பிள்ஸ் வந்து சயின்டிபிக் மெத்தட்ல எல்லாமே பண்ணாலும் கூட இந்த தேர்தல் நீங்க வந்து மைனாரிட்டிஸோட சப்போர்ட் அதிக அளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்குது, வெளிப்படையாக சிறுபான்மை மக்களுடைய சப்போர்ட். அதே போல சில இடங்கள்ல வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சப்போர்ட் பேஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதே போல அவங்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரியில இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அதுல அந்த உள்ளூர் காரணிகள் மொத்தமா வரும்போது வருதா அல்ல அது தவறா மாறுமா? சில விஷயங்கள் வந்து இந்த ஒப்பீனியன் எக்ஸிட் போல்லையும் ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு 25 சீட்டு 20 சீட்டு 18 சீட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தேர்ட் ஃப்ரண்டா இருக்கும். 18 20 வராது அப்படின்றது உங்களுக்கு 20 தொகுதிகளில் மற்றவை, அதாவது மற்றவைனா அதிமுக திமுக அல்லாத கட்சிகள், அதிமுக திமுக கூட்டணி, திமுக சொல்லும் போது காங்கிரஸும் சேர்ந்துதான் இருக்கு. சோ அந்த 2 மிகப்பெரிய ஃபார்மேஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டு 20 தொகுதிகளில் மற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்பீனியன் போல 27 சீட்டோ 28 சீட்டோ கொடுக்குறாங்க. சோ அதெல்லாம் வந்து சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை. அடிப்படையா அதனாலதான் இந்த போல்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது வாக்கு சதவிகிதம் பார்க்கணுமே தவிர இந்த சீட் ப்ரொஜெக்ஷன் திமுக காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ். இந்த 4 போல்லையும் நமக்கு இந்த 2 போல்ல வந்து ஓட் ஷேர் தெரியாது. ஆனால் இந்த 4 போல்லையும் வாக்கு சதவிகிதம் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். குமரகுரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து ஓவராலா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த எக்ஸிட் போல்லையும் பெருசா வரல. ஒரு சில இடங்கள்ல ஒரு தொகுதி ஜெயிக்கலாம் அப்படின்ற அளவுல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு சதவீதம் கூட ஒப்பீனியன் போல், நிறைய ஒப்பீனியன் போல் வந்ததுலயும் 2% 3% தாண்டாத இடத்துலயும் பல நேரங்கள்ல நாம் தமிழர் உங்களை விட அதிகமா இருக்கிறதாகவும் வருது. இது ஒரு இண்டிகேட்டரா பார்க்கலாமா, இல்ல இதெல்லாமே வந்து மக்கள் தீர்ப்புகளுக்கு மாறா இருக்கும் அப்படின்னு? முதல்ல இருந்தே நாங்க கருத்து கணிப்பு ஏத்துக்கலன்னு தான் சொல்றோம். ஏன்னா மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு பாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்குமே இல்லை. அதுவும் நம்ம ஊர் மக்கள்லாம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் சரி, இல்ல போடுறதுக்கு முன்னாடியும் சரி, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்ற மக்கள் ரொம்ப குறைவு. அது இவங்க எப்படி உள்ள ஒப்பீனியன் போல் நடந்த போதெல்லாம் இது வந்து மக்கள் மேல கருத்து திணிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ல கருத்து திணிக்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்ல யாருக்கும். அப்படியான நோக்கங்கள் கற்பித்தா சொல்றேன். அப்படி எந்த நோக்கமும் இல்லாத வர எக்ஸிட் போல்ல கூட உங்களால வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இது எக்ஸிட் போலுங்கிறது வந்து எக்ஸிட் போல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், வாக்காளர் வந்து வாக்குச்சாவடிக்கு போயிட்டு அவர் வாக்களிச்சுட்டு வெளியே வரும்போது அவரை கேட்கிற கேள்வி அப்படின்னு, அந்த மாதிரி இல்ல. இது ஆக்சுவலா அந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் வந்து தடை செய்யப்பட்டு விட்டன. சோ இதுவும் ஆக்சுவலா நம்ம எக்ஸிட் போல்னு நம்ம வார்த்தைகளை சொல்றோமே தவிர தேர்தலுக்கு தேர்தல் இது வந்து இந்த 3 போல் பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட கடைசி 20 நாட்களில் மக்களை சந்தித்து கேட்டிருக்கிற கேள்விகள் தானே இது தவிர இது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க எக்ஸிட் போல்னா இன்னைக்கு வந்து காலையில ஆரம்பிச்சாங்க மத்தியானம் முடிச்சாங்க சாயங்காலம் ரிசல்ட் கொடுக்கறாங்க. அப்படியே கிடையாது. இது கடைசி 10 நாட்களில் 15 நாட்களில் ஒரு இந்தியா டுடே போல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஏப்ரல் 15 இருந்து அது வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இப்ப நீங்க 5 ஃபேஸ் இருந்ததுனால அப்படி எல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட தமிழ்நாட்டிலும் கூட இல்ல இன்னைக்கு கேள்வியை வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்த அப்படியும் நடத்தப்பட்டது. சாம்பிள் குறைவா இருக்கும் அதுல சில. ஆனால் இது வந்து என்னன்னா நீங்க வாக்களித்த பிறகு சொல்றதுல ஓரளவுக்கு வந்து அவங்க மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்மை அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சாம்பிள் சைஸ் 20,000 பேர்ல இன்னைக்கு வந்து ஒரு 1000 பேர் 1500 பேரை கேட்டிருக்கலாமோ 2000 பேரை கேட்டிருக்கலாம். பட் அந்த 20,000ல 18,000 பேரோ 17,000 பேரோ அந்த கடைசி 15 நாள்ல கேட்கப்பட்டது. அது அப்ப இவர் சார் சொல்றதை பார்த்தா இது இன்னும் மோசம். நீங்க வந்து இப்ப இன்னைக்கு எடுக்கலன்னா கூட இன்னும் மோசம். நேத்து எடுத்திருந்தாலும் தவறு, இன்னைக்கு எடுத்தாலும் தப்பு. நான் என்ன சொல்றேன், பொதுவா இப்ப மல்டி கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போது மிஞ்சி போனா 3000 5000 தான் ஒரு தொகுதியில வந்து வெற்றியை வந்து நிர்ணயிக்கும். அப்படி இந்த 3000 5000 ஒரு சிறு கட்சி கூட வாங்கக்கூடிய தொகை. அந்த மாதிரி ஒரு சின்ன இவ்வளவு அக்யூரேட்டான விஷயத்துல இவங்க எப்படி எடுத்தாங்கன்றது தெரியல. ஆனா இவங்க இப்படி எடுக்கிறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பலமான ஒரு போட்டி இருக்கு. 2 பேருக்கும் இடையில நக்கு நக் ஃபைட் இருக்கு. எந்த கட்சி ஜெயிச்சாலும் அவங்களோட மார்ஜின் வந்து போன முறை மாதிரி 35,000 50,000 70,000 கிடையாது. இந்த என்னதான் நீங்க ஜெயிச்சு ஸ்வீப் பண்ணா கூட 5,000 6,000 7,000 தான். அது எல்லா கட்சியிலும் எடுக்கக்கூடிய விஷயம். நீங்க முதல்ல சொல்ற மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து இடைத்தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குது. நீங்க இன்னும் குஜராத்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து போனது நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது. ஜனநாயகம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க மட்டும்தான் நம்ம ஆளுங்கட்சி இருந்தா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஸ்வீப் பண்ணா ஃபுல்லா ஸ்வீப் பண்ணும். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சூரியபிரகாஷ், இந்த பொதுவாகவே நீங்களும் கருத்து கணிப்புகளை ஏற்காத ஒரு கட்சி தான், அதை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஆனால் எக்ஸிட் போல்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல சில விவரங்கள் கொடுக்கறாங்க. அதுவுமே முழுமையாக நிராகரிக்கப்படுறது அல்லது கருத்து திணிப்பு அப்படிங்கிற பார்வையோடய தான் இதை பார்க்கணுமா? கண்டிப்பா. 1967 1967 வந்து மார்ஷல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செஃபாலஜின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு அறிமுகப்படுத்துறாரு. அவர் அறிமுகப்படுத்துறது நெதர்லாண்ட்ஸ் சொல்லி டச் நாட்டுல. மேலைநாடுகள் எல்லாமே they are homogeneous. ஒரு நாட்டு எடுத்துக்கிட்டா ஒரு அமெரிக்கானா அங்க டாப் டு பாட்டம் இருக்கக்கூடிய 20-30 கோடி மக்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை தரத்தை இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை கம்ப்ளீட்லி ஹெட்ரோஜினஸ். ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி போனா அந்த மக்களோட வாழ்க்கை தரம், நம்பிக்கை, அவர்களோட வாழ்க்கை தரம், நம்பிக்கை எல்லாம் தாண்டி வேறு சில விஷயங்கள் தான் தீர்மானிக்கிறது. எல்லாமே தீர்மானிக்கிறது. ஒரு பார்வை அந்த லோக்கல் இருக்க வேட்பாளரா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், சாதியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. அதுல உள்ளூர் பிரச்சனைகள் என்ன இருக்கு, அங்க என்ன தொழில் வளம் என்ன இருக்குங்கிறது எல்லாமே மாறும். ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இது மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு கம்ப்ளீட்லி ஹெட்ரோஜினஸான ஒரு நாட்டுல ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் ரெண்டுமே கம்ப்ளீட்லி அன்சைன்டிபிக். இவங்க கெஸ் ஒர்க்ல கரெக்டா ஓரளவுக்கு யார் ஜெயிக்கிறாங்க போலான்னு கெஸ் ஒர்க்ல சொல்லாமே தவிர அந்த குறைந்தபட்சமா அந்த இண்டிகேட்டரா இது வந்து திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கறத நீங்க இருக்கிறீங்களா? அப்படியான ஒரு பார்வையை நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸிட் போல் கம்ப்ளீட்லி தவறுன்னு தான் நாங்க சொல்றோம். கம்ப்ளீட்லி இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்சைன்டிபிக். இது எந்த எடுத்த சாம்பிள்ல இருந்து ஒண்ணு இல்ல, 2 விஷயம் வேணும் ஒரு சர்வேக்கு. டெமோகிராபிக் டேட்டா, சாம்பிளிங் பாயிண்ட். எந்த டெமோகிராபிக் இப்போ நீங்க வந்து நான் இதே தான் கேள்வி உங்களுக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொல்லும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் கற்பிச்சுட்டே இருப்போம். நீங்க வந்து இதுக்கு கருத்து திணிக்கிறீங்க, மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு. இப்ப அதுக்கான தேவையே இல்ல. முடிச்ச பிறகு மக்களோட மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் ஒரு 2 நாளைக்கு பிறகு தெரிய போறோம். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். நிறைய தேர்தல் வாக்குச்சாவடிகள்ல வாங்கின பேப்பர் கலெக்ட் பண்ண பேப்பருக்கும் மெஷின்ல போட்ட கவுண்ட்டுக்குமே டேலி ஆகல. ஏதோ நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இன்னமும் கூட ஓட்டு என்ற வரைக்கும் எவ்வளவு கோளாறுகள், குளறுபடிகள், திருட்டுத்தனங்கள் திருமுழுல நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ்ங்கற. இல்ல, இந்த எக்ஸிட் போல்ஸ் நம்ம 2 நாளைக்கு பிறகு பேச போறோம். 19ஆம் தேதி முடிவுகளுக்கு பிறகு பேச போறோம். ஆனால் என்னோட கேள்விங்கிறது மாற்ற முன் வச்சு 3 முக்கியமான அணிகள் இன்னைக்கு களத்துல நீங்க தனியா இறங்குனீங்க, அணிகளாக இறங்குனாங்க. அவங்க யாருக்குமே எந்த இடத்துலயுமே பெரிய ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கல. மீண்டும் அது வந்து பைபோலார் ஒரு திமுக அதிமுகவுக்கு இடையிலான போட்டியாக மட்டுமே தெரியறதால எப்படி பாக்குறாங்க? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹோமோஜினஸா ஒரு நம்பர் வச்சு கொண்டு போற ரொம்ப தவறு. குறிப்பா வட மாவட்டங்கள் பாமக பலமாக ட்ரெடிஷனலா இருந்த இடங்கள்ல பார்த்தா 80-85% வாக்குப்பதிவு எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்கு சதவீதம் கூடுது. அது வந்து இவங்களோட டேட்டா எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் பண்ணல. எத்தனை இடங்களாக அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற நான் கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இல்ல கடந்த காலத்துலயும் எக்ஸிட் போல் ஹேவ் பீன் கம்ப்ளீட்லி மிசரபிள் ஃபெயிலியர்ஸ் நிறைய ஆயிருக்கு. என்னன்னா இந்த எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க தவறு எப்படி வரும்னா 2 பிரதான கட்சிகள்ல வந்து அவங்க ஒருத்தருக்கு இவங்க 100 சீட் ஜெயிப்பாங்க, இவங்க 80 சீட் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா மாறி வரலாமே தவிர
இந்த ரெண்டு கட்சிகளுமே எக்ஸிட் போல் பத்தி எக்ஸிட் போல் பத்தி ஒரே क्वेश्चन தான். இந்த எக்ஸிட் போல் எடுக்கறவங்க, ஒபினியன் போல் எடுக்கறவங்க யாராவது என்ன லெவல் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி, பொறுப்பு கூறல் என்ன எடுத்துக்கறாங்க? நாங்க குடுக்குற டேட்டா அட்லீஸ்ட் இந்த மார்ஜின்குள்ள இருக்கும். முன்னாடி அரசியல் பல விஷயங்களை வாக்குறுதி கொடுக்குறீங்க. இல்ல என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து குடுக்குற நம்பர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 15% அந்த பொறுப்பு இருக்கு. நான் அதை மறுக்கல. அந்த இதையும் சேர்த்து நான் சொல்றேன். எக்ஸிட் போல் இருக்கு. இப்போ நம்ம ஒரு டேட்டா குடுக்குறோம் இல்ல இதுல இல்ல என்னோட ஒரே ஒரு பார்வை தான். நான் உங்களுடைய கருத்துக்கள் எல்லா உரிமைகளும் இருக்கு, நீங்க சொல்ற பார்வையை ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல இந்த ஊடகங்களுக்கு மீதான நம்பகத்தன்மையும் சேர்ந்துதான் அந்த விஷயம். எல்லாருமே அதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறாங்க. அதனால அதை வந்து நம்ம வந்து எந்த நோக்கத்துக்காகவும் அதை குறைச்சிட போறது இல்ல. அந்த நம்ம வந்து தொடர்ந்து காப்பாத்திட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு இன்னமும் கூட நம்ம நம்பிக்கையா இருக்கணும்ன்ற முயற்சியில தான் இருப்பாங்களே தவிர அதை கொஸ்டின் பண்ற இடத்துக்கு போவாங்கிறது தான் என் கொஸ்டின். இல்ல அது சொல்ல முடியாது. அது நியூ மீடியாக்குன்னு 100% அவங்களை வந்து புனிதர்கள் டிக்ளேர் பண்ண முடியாது. 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. நான் என்னன்னா அந்த தேவை அதிகமா இருக்கின்ற ஊடகங்களுக்கு கிரெடிபிலிட்டிக்கான தேவையோட முக்கியமான क्वेश्चन என்னன்னா, இத சொல்லக்கூடியவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஒபினியன் போலாவது தேர்தலுக்கு முன்னாடி வருது. மக்கள் மனதை மாத்துறதுக்காக அவங்க செட்டப் பண்ணிட்டாங்க. பேசலாம். ரெண்டுத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சார் சொல்றதை ஒத்துக்கிறாரு. ஒரே ஒரு கருத்து கணிப்புல 27 போட்டிருக்காங்க மற்றவைன்னு. அதை ஏத்துக்க தயங்குறாரு, ஏன் தெரியல. அது அவரோட ரீடிங்கா இருக்கு. அப்படி இல்ல, இதை ஏத்துக்கிறீங்கன்னா இதை ஏத்துக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா 3வது 27 அதை அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அப்படி இருக்க கூடாது. 17 அதுதான் அவரோட நோக்கம் என்ன? அதிமுக வரணும், திமுக வரணும், மத்த கட்சி யாரும் உள்ள கூட வந்துடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிறது ஏன் மறுக்கணும்? திரு முத்தரசன், நீங்களும் தொடர்ந்து கருத்து கணிப்புகள் இந்த விஷயங்கள்ல பெருசா ஒரு நம்பகத்தன்மை இல்ல அப்படின்னாலும் கூட பொதுவான ஒரு விஷயமா வர்றது ஒபினியன் போல் ஆகட்டும், எக்ஸிட் போல் ஆகட்டும், எந்த இடத்துலயும் மாற்று அணியாக 6 கட்சிகள் சேர்ந்து வந்த உங்களுக்கு பெரிய எண்ணிக்கையிலான இடங்களையோ அல்லது சதவீதத்தையோ கொடுக்காத ஒரு நிலை இருக்கு. அது ஒரு இண்டிகேட்டரா கூட பாக்கலையா? அப்ப அது வந்து எந்த இடத்துல அது ஒரு உங்களை ஏற்காத ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுமா, எடுத்துக்க முடியுமா? நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணி 4 கட்சி சேர்ந்த மக்கள் நல கூட்டணியா இருந்த பொழுது பத்திரிகைகளும் தொலைக்காட்சியிலும் எங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை எல்லாம் வெளியிட்டார்கள். மக்கள் நல கூட்டணி பலப்பெற்ற பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து ஒரு பலமான அணியாக உருவானதற்கு பிறகு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை எப்படி ரெட்டிப்பு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் மூடி மறைச்சு எல்லாம் காரியம் பண்ணாங்க. பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளை தவிர ஒரு மாற்று வந்துவிடக் கூடாது என்பதில் பலர் கவனமாக இருக்கிறார்கள். இல்ல அதுல எனக்கு நீங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கீங்க, எல்லா கூட்டங்களையும் பேசுறீங்க. அப்படியான என்ன தேவை இருந்த போது இங்க வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்தா அது பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் நல்லது தானே? நீங்க வந்து அதிகாரம் பரவலாக்கப்பட்டதுன்னா அது எல்லா இடங்களிலும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான். இந்த குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே, அதாவது பத்திரிகைகளும் நான் தொடர்ந்து இதை சொல்றேன், திரும்பவும் நான் சொல்லுவேன். பத்திரிகைனா ஏதோ பத்திரிகையில வேலை செய்ய நிருபர்கள் மற்றவங்க கிடையாது. பொதுவா எங்களை புறக்கணிக்கிறதுன்னு ஒரு சக்தி இருக்கிறாங்க, ஒரு வலுவான சக்தி இருக்கிறாங்க. நான் வந்துவிட இந்த அண்ணா திமுக நல்ல முறையில் நல்லா பயன்படுத்திக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எங்களை நிச்சயமா பயன்படுத்த முடியாது. அதனால நாங்கள் வந்துவிடக்கூடாது, ஒரு மாற்று சக்தி வந்துவிடக் கூடாதுங்கிறது கவனமா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஊடக வெளிச்சம் கொடுக்கும் போதெல்லாம் சரியா இருக்கிறவங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து எல்லா நேரங்களையும் கொடுக்கப்பட்டதுதான். சரி, அது உங்க பார்வையா நான் எடுத்துக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து வாக்கு சதவீதம் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு மாற்று சக்தியா உருவானீங்க, ஒரு பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு 6 கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த 2 திராவிட கட்சிகளும் இல்லாம வர முடியுதுங்கிறதையும் நிரூபிச்சீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வாக்குகளாக அதை கன்வெர்ட் பண்றதுல இருக்கிற அந்த பிரச்சனையை நீங்க உணர்றீங்களா அப்படிங்கறதா. இன்னும் 2-3 நாள், இந்த 19ஆம் தேதி முழுமையான தீர்ப்பு வந்துற போது அன்னைக்கு கூட நம்ம இதான் பேச போறோம். தீர்ப்பு வரப்போகுது. தீர்ப்பு வரப்போகுது. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாலேயே 2 கருத்து கணிப்பு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் 2 பத்திரிகை 2 தொலைக்காட்சியில் வெளியிட்டாங்க. ஒரு பத்திரிகை ஒரு தொலைக்காட்சி அதிமுக தான் முழுமையாக ஜெயிக்கும், அதுல வந்து எங்க அணிக்கு வந்து 8% 9% மேல வாக்குகள் வராது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பும், இன்னொரு பத்திரிகை இன்னொரு தொலைக்காட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும்,
அதுலயும் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாகத்தான் உண்டு. ஏற்கனவே அந்த கருத்து கணிப்பு வச்சு திணிச்சு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கு நீங்க சொல்ற இந்த கருத்து கணிப்புல இந்த கருத்து கணிப்புகளால மக்கள் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப வந்து எவ்வளவு தூரம் உங்களால ஒரு மாற்று சக்தியை முன்வைக்க முடிஞ்சிருக்கு? பல நேரங்கள்ல அந்த மக்கள் இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆகலங்கிறதையும் நீங்க சொன்ன உதாரணங்களே பார்க்க முடியும். இங்க இருக்கிற பேனலிஸ்ட் எல்லாம் சொன்ன மாதிரி அது டெல்லி ஆகட்டும், பீகார் ஆகட்டும், பல இடங்கள்ல அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணலன்னு தானே ஆயிருக்கு. அப்படியான கருத்து கணிப்பு வெளியிட்ட இடத்துல கூட முடிவுகள் மாறும்போது அப்ப மக்கள் இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆகலங்கிறது தானே வருது. ஆமா, மக்கள் மத்தியில, நடுநிலையாளர் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த ரெண்டும் அல்லாத ஒரு மாற்று தேவை என்கிற உணர்வு எங்களால் நல்லா உணர முடிஞ்சது, பார்க்க முடிந்தது. வாக்குகளை என்ற பொழுது என்னங்கிறது உண்மைங்க தெரியும். ஏற்கனவே பீகார்லயோ அல்லது டெல்லியோ நடந்த கருத்து கணிப்பெல்லாம் தகுதி பொய்யானது என்பது நீங்களே சொல்லிட்டீங்க. நான் திரும்பவும் சொல்ல வரல. இன்னொன்னு, வாக்கு அளிச்சுட்டு வர்றவங்கள்ட்ட கருத்தை முதல்ல கேட்கலாமா? அது சட்டவிரோத செயல் இல்லையா? அதாவது நான் யாருக்கு வாக்களித்தேன், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ரகசியமா ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு அணிக்கு வாக்களித்து ரகசியமானது. எது வெளியில வரும்பொழுது எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அனுமதித்த ஒரு விஷயம் தான். எக்ஸிட் போல் அதுல ஒண்ணும் மாற்ற சட்டத்துக்கு விரோதமாகவும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த அப்படியே அனுமதித்திருந்தாலும் அவங்க எத்தனை பேர் கேட்கறாங்க? சேர்ந்தாப்புல எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டு வரவங்க 10 பேர் சேர்ந்த மாதிரி கூட வரலாம், அல்லது திமுக ஓட்டு போட்டவங்க 10 பேர் சேர்ந்த மாதிரி கூட வரலாம், அதிமுக ஓட்டு போட்டவர் 10 பேர் சேர்ந்த மாதிரி. அந்த 10 பேர் எடுத்து இவங்க எல்லாம் அதிமுக ஆதரவா சொன்னாங்க, ஆகவே அதுதான் வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பை நான் ஏற்கல. வரட்டும், இன்னும் 2 நாள் இருக்கட்டும், ஒரு 50 மணி நேரம் நம்மளால எல்லாரும் பொறுத்திருப்போம். மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ சொல்லட்டும். ஒருவேளை நாங்க வந்து வர முடியாம போய் ஒரே ஒரு சீட்ல வர்றதா வச்சுங்க, ₹1 கூட நாங்கள் பணம் கொடுக்காமல் ஒரு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் என்கிற பெருமிதத்தோட நாங்கள் கம்பீரமாக வீதியில் நடக்க முடியும். ஒரு மாற்று சக்தியாக நாங்க வந்தோம், அதுல வந்து எங்களுக்கான அங்கீகாரம் இருந்தது அப்படின்றதுல ஒரு பக்கம் இருக்கு. இந்த முடிவுகள்ல திரும்பவும் இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளுக்கு இடையில நேரடி மோதலாக தான் இந்த தேர்தல் மாறி இருக்கிறதா? அப்போ இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது பேரளவுல இருக்கிறதாக இருந்து நேரடி போட்டிங்கிறது திமுக அதிமுக இடையில தான் இருக்குங்கிற அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பேரளவுக்கு இல்ல, அது பலமுனை போட்டியா தான் இருந்தது. 2 கட்சிகளும் சொல்லி வைத்தார் போல நான் பல கூட்டங்களை தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன், ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த 2 கட்சிகளுடைய பிரச்சாரத்திலுமே ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் தவிர மற்றவர்களை பற்றியே பேச மாட்டார்கள். அலட்சியப்படுத்துவதாக அர்த்தம் அல்ல. எங்களை கண்டு அச்சம், எங்கள் அணியை கண்டு 2 பேருக்கும் அச்சம், திமுகவுக்கும் அச்சம், அதிமுக அச்சம். அதனால அதை வெளிப்படுத்தாம ஏதோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் போட்டி, இந்த 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்களும் உருவாக்கினார்கள், ஊடகங்களும் உருவாக்கின. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க திரு முத்தரசன். அதாவது இது என்னன்னா, ஏறத்தாழ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாலே திமுக திட்டமிட்டு பத்திரிகைகளையும் இணையதளத்தையும் பயன்படுத்தி அவங்க ஒரு நெட்வொர்க்கா இதை பண்ணாங்க. அதனுடைய நீட்சி இன்னைக்கு காலையில வரைக்கும் எல்லா பத்திரிகையிலும் முழுப்பக்க விளம்பரம் திமுக சார்பில் வெளியிடப்பட்டது. அது தேர்தல் கமிஷன் அதை ஏத்துக்குதா இல்லையானது, ஆட்சியில் இருந்த அதிமுகவும் இப்படியான வேலைகளை செய்தது மற்ற எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. இல்ல, நான் சொல்றது முடிச்சிடுறேன். அதாவது செஞ்சாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாங்கள் மட்டும்தான் மாற்று என்ற ஒரு தோற்றத்தை நீங்களும் எந்த இடத்துலயும் மற்ற எந்த கட்சியை பத்தியும் விமர்சிக்க கூடாது. நீங்களும் அது தெளிவா எனக்கான எதிரி அல்லது எனக்கான போட்டியாளர் திமுக உங்க தலைவரும் முன்னெடுத்தாங்க. அரசியல் ரீதியா அவங்க தான் எங்களை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தோம். கடுமையான குற்றச்சாட்டுகளை திரு வைகோ வைக்கிறாரு, கடுமையான குற்றச்சாட்டுகளை முத்தரசன் வைக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் வைக்கிறாரு, எல்லாருமே வச்சிருக்காங்க கடுமை. அந்த எதற்குமே ரியாக்ட் பண்ணாத உங்க தலைவர் குறிப்பா திமுக மட்டும்தான் பேசுங்க. திமுக உங்களை பத்தி தான் பேசுங்க. மற்ற குற்றச்சாட்டு ஊடகங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? திமுகவினுடைய குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு நீங்க வந்து விவாதத்துக்குரியதா எடுத்து அதை வந்து மக்களிடம் கொண்டு போனீங்கன்றதையும் இருக்கு. ஆக எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி எங்களுடைய எதிரி யாருன்றத எதிரியே தான் வந்து குற்றம் சாட்ட முடியுமே ஒழிய நாங்க எங்களுடைய நண்பர்களையோ அல்லது எங்களுக்கு வந்து நியாயமா அவங்க அரசியல் ரீதியா ஒரு அணி, அந்த அணி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற போது இல்ல நிச்சயமா, அதாவது திமுக எங்களுக்கு நேரடி எதிரி, மற்றவங்க எல்லாம் வந்து நண்பர்களா இருக்கிறவங்க, அவங்க அரசியல்காரங்களுக்காக தேர்தலுக்காக அவங்க ஒரு அணி அமைச்சு போட்டிடுறாங்க, எதிர்க்கிறாங்க. அதனால அவங்கள வந்து இப்ப வந்து நாங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து எதிரியாக்கல அல்லது இன்னொருத்தர் எதிரியாக்கலன்றது இல்ல. எங்களுக்கு வந்து நேரடியான எதிரி, எங்கள் களத்தில் நாங்கள் வீழ்த்த நினைக்கின்ற எதிரி திமுக. அதை நோக்கிதான் எங்களுடைய இலக்கு இருக்குமே ஒழிய அதை விட்டுட்டு
பண்ணிட்டு நாங்க ஓட்டப்பந்தயத்துல நேரா ஓடிட்டு இருக்கோம். பக்கத்துல யார் வராங்கறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. வர்றவங்க எல்லாம் நாங்க வந்து எதிரான அவங்க திரும்பி பார்த்துட்டு இருந்தோம்னா எங்களுடைய இலக்கு அடைய தொடர்ந்து முடியாது. பேசலாம். மூத்த தலைவராக இருக்கிற அனுபவம் மிக்க திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமும் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு ஆவடிக்குமார், நம்ம பிரேக் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க நண்பர்கள் அப்படின்லாம் சொல்லி. இப்ப இந்த கேள்வி தேர்தலுக்கு முன்னாடி வந்து பி டீம் சி டீம்லாம் நிறைய இருந்துச்சு. இப்ப யாரு ஏ டீம் பி டீம், ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு எல்லாம் நண்பர்களா ஆயிடுவீங்களா? இல்ல நான் நண்பர்கள் ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாமே எல்லாரோடையும் வந்து எதிரியா நினைக்க முடியாது. எல்லாரும் நண்பர்கள் தான். தேர்தலில் வந்து ஒருத்தர் எடுத்து போட்டியிடணும், அவ்வளவுதான். அதுக்காக ஒருத்தர் அவங்கள பத்தி தேவையில்லாத விமர்சனங்கள் செய்யாதனால அவங்களை அலட்சியப்படுத்துறன்ற பொருள் இல்லை. எங்களுடைய எதிரி யாரோ அணுக முடியாத முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டுக்கும் நீங்க வந்து பெருசா ஏத்துக்கல, அல்லது கண்டெய்னர்ல பணம் கொண்டு போகப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்க மாட்டோம் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு வருகின்ற போது நிச்சயமா பதில் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து அந்த குற்றச்சாட்டுகள் மக்களிடம் எடுபடாத ஒரு குற்றச்சாட்டு. இப்போ அணுக முடியாத முதலமைச்சர் சொல்றது வந்து எல்லா கட்சியினுடைய ஒரு இயல்பா இருக்கு. அது காரணம் என்னன்னா முதலமைச்சருடைய நடவடிக்கைகள், நான் முடிச்சிடுறேன், முதலமைச்சருடைய நடவடிக்கைகள்ல குறை காண முடியாதவர்கள் அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு திசை திருப்புவதற்காக சொல்ற வார்த்தை. திருப்பூர்ல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற 3 கண்டெய்னர்கள் குறித்தும் கூட திரு வைகோ வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதுல சில சந்தேகங்கள் எழுப்புறாரு. அதுக்கு உங்க கட்சியோட தொடர்பு படுத்துறாரு. இதற்கும் கூட நீங்க வந்து எதிர்வினையாற்ற மாட்டோம் அப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது கூட நீங்க பேச மாட்டோங்க போது அதை எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, வைகோ மட்டும் இல்ல, நிறைய பேர், ஒரு சிலர் வந்து 2G பணம் போச்சுன்னு கூட இது இணையதளத்துல பேஸ்புக்ல எல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இணையதளத்துல எழுதுறது அதிகாரப்பூர்வமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிற ஒரு தலைவர் கொடுக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்கொள்ள வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையமும் வந்து அந்த வங்கி அதிகாரிகளும் அதை கொண்டு போனவங்களும். எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு எடுத்து எங்க மேல வீசுறாங்கன்றதுனால நாங்க அதுக்கு பதில் சொல்லி நாங்க அதுல போய் அது சிக்கன் எதிர்பார்க்கறீங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர், நான் பிரேக் முன்னாடி பேசும்போது சொன்னதுதான் இந்த எக்ஸிட் போல்ஸ் பத்தின உங்களோட பார்வை என்ன? ஒருவேளை இது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது, கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்தமாக தவறாதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை தான் வைக்கிறீங்களா, அல்லது ஒப்பீனியன் போல்ல இருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு பாக்குறீங்களா? நிச்சயமா ஒப்பீனியன் போல்ல இருந்து எக்ஸிட் போலுங்கிறது ரொம்ப ரெண்டுக்கு ரெண்டு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓரளவுக்கு ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கலாம். ஆனா அதே கன்க்ளூசிவ் எவிடன்ஸா, கன்க்ளூசிவ் ப்ரூஃபா நான் எடுத்துக்க தயாரா இல்ல. ஆனா தோழர் முத்தரசன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அதாவது இந்த 2 கட்சிகளுமே வந்து எங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல, ஊடகங்கள் நினைக்கல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தோழர் முத்தரசன் மேலையும் தோழர் ராமகிருஷ்ணன் மேலையும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனா இந்த கூட்டணி, இந்த மக்கள் நல கூட்டணி மீது மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னா அந்த கூட்டணிக்கு வந்தவர்கள் எல்லாம் இந்த இடத்துல பேரம் பேசி படியாமல் வந்தவர்கள் தான். ஆகவே அதை வந்து ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக ஒருவேளை வரக்கூடிய 5 ஆண்டுகள் இதை முன்னெடுத்து இதை போன்ற ஒரு முயற்சி அவர்கள் செய்து பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆல்டர்னேட்டிவா வரலாம். 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகள், எதிர்கட்சிகளாக இருந்த கட்சிகள் இவர்களோடே தொடர்ந்து கூட்டணி மாறி மாறி வைத்துக் கொண்டு இப்பொழுது 2 மாதத்திலேயே நான் தான் மாற்று என்று சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் எக்ஸிட் போல அது ரிஃப்ளெக்ட் ஆகல. எக்ஸிட் போல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? நீங்க வந்து ஒரு ரிசம்பிளன்ஸ் ஆஃப் விக்டரி கூட உங்கள்கிட்ட இல்ல, வெற்றி பெறுவதை போன்ற ஒரு தோற்றம் கூட இல்ல. அதனாலதான் அந்த எக்ஸிட் போல ரிஃப்ளெக்ட் ஆகல. நான் கேட்கிற அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்றாரு, நண்பர், அவர் வந்து 22ஆம் தேதி நான் பதவி ஏற்பேன்னு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது நாங்கள் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தொண்டர்களை நம்பிக்கை ஊட்டுறது எல்லா தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே. காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து பேசுறாங்க, காமராஜர் ஆட்சியை நாம இந்த தேர்தல் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுன்னு இருக்கலாம். அது எப்படி நீங்க ஒட்டுமொத்தமா அது தவறுன்னு பேச முடியும்? இல்ல இல்ல தவறுன்னு நான் சொல்லல. அவர்களுக்கு வந்து எதை போன்ற அனுமானங்கள் இருந்ததோ அதை போன்ற அனுமானங்கள் வந்து எக்ஸிட் போல் நடத்துறவங்களுக்கும் வந்து அவங்களுடைய கணக்கு இருக்குல்ல, கால்குலேஷன்ஸ், அரைவிங் அட் ரிசல்ட்ஸ், அது மாதிரி சில வந்து மாடாலிட்டிஸ் வச்சிருக்காங்க, ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. அதை வைத்து தரப்பட்டதுதான். அவர் நண்பர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அந்த ஓட்டிங் ஷேர் வந்து நிச்சயமா தெரிந்தால்தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியும்.
அது ஓட்டிங் ஷேர் இல்லாதனால அந்த 2 கருத்து கணிப்பு பற்றி கருத்து சொல்ல முடியல. ஆனால் ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு இண்டிகேட்டர், மக்களுடைய மனநிலைக்கு இந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் நான் நினைக்கிறேன். திரு முத்தரசன், திரு பீட்டர் சொல்றாரு நீங்க வந்து ஒரு மக்களால ஏற்கப்படல, இன்னொரு பக்கம் பேரம் பேசி முடியாதவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கூட்டணியா வந்தீங்க, அதனால ஒரு மாற்றாக உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்றதுக்கான நேரம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இது நீடித்தால் அதை வரவேற்கலான்றாங்க. அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா? நாங்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடு மிக சரியென அண்ணன் பீட்டருடைய மனசாட்சி சொல்லும். அண்ணன் பீட்டர் வேணா அரசியலுக்காக வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப இது தேமுதிக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேரம் போய் பேசல. திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் அணிக்கு வந்துவிட வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்தார்களே தவிர இவங்க போய் அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு பேரம் பேசி அவங்க எங்கள்கிட்ட வரல. கலைஞரே சொன்னாரு காய் கனிந்து விட்டது பழம் நழுவி பாலில் விழும் என்று அவர் தான் சொன்னாரே தவிர விஜயகாந்த் எங்கேயும் போய் சொல்லல. அதனால இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல. தமிழ்நாட்டில் ஒரு மாற்று தேவை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு என்கிற அடிப்படையில் இந்த அணி உருவாக்கப்பட்டது. இந்த மேற்கொண்ட இந்த அரசியல் நிலைப்பாடு என்பது மிக மிக சரியானது. விஷயம் என்னன்னா பணம் தமிழ்நாட்டில் 2 கட்சிகளும் எப்படியாவது அதிகாரத்திற்கு வர வேண்டும், எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணத்தை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் போட்டி போடுகிறார்கள். எப்படி ஊழலில் போட்டி போட்டார்களோ அதே போல பணம் கொடுப்பதிலும் இருவரும் போட்டி போட்டு இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் நாங்கள் மேற்கொண்ட அரசியல் நிலைப்பாடு தான் மிக மிக சரியான அரசியல் நிலைப்பாடு என்பதை காலம் நிச்சயமாக அதற்குரிய உரிய காலத்தில் உரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இதுதான் மிக சரியான நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை, ஒரு ஊழலற்ற நல்ல நேர்மையான ஆட்சி தேவை, நல்ல நிர்வாகம் தேவை, இயற்கை வள செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழல் இல்லாத மாநிலமாக அமைய வேண்டும், மது இல்லாத மாநிலமாக இருக்க வேண்டும் என்கிற நாங்கள் முன்வைத்த இந்த முழக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முறையில் வரவேற்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் வரவேற்றார்கள், பெண்கள் வரவேற்றார்கள். நிச்சயமாக எங்கள் அணிக்கு ஆதரவு இருக்கிறது என்று தான் நான் இப்பொழுதும் கருதுகிறேன். இல்ல இந்த தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் இந்த அணி அப்படியே அடுத்த தேர்தலுக்கும் அப்படியே தொடர்ந்து போகும், பயணிக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அதாவது இந்த அணியில வந்து மக்கள் நல கூட்டணி 4 கட்சி, மக்கள் நல கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்திருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இது தேர்தல் முடிந்த பிறகு மற்றவர்களோடு கலந்து பேசி உரிய முடிவுகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். ஒரு மாற்று என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். நன்றி. இணைப்புல வந்து கருத்து சொல்றதுக்கு மிக்க நன்றி திரு முத்தரசன். இறுதியாக உங்களுடைய கருத்து திரு. இல்ல, அதாவது இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். என்னோட கேள்விங்கிறது வந்து இன்னமும் பைபோலர் கான்டெஸ்ட்ல தான் தமிழ்நாடு இருக்கிறது அல்லது தொடர்ந்து இப்படிதான் போகுமா? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இண்டிகேட்டரா இதுல வரும்போதே கூட நிறைய ஒப்பீனியன் போல்ஸ்லயும் கூட பெர்சன்டேஜ் கூடி இருக்கு. அந்த அடிப்படையில எண்ணிக்கை வரல, இத்தனை இடங்களாக அது கன்வெர்ட் ஆகலனாலும் பெர்சன்டேஜ் கூடுறது அப்படிங்கிறது இந்த 2 கட்சிகளுக்கும் எதிரான அந்த ஒரு மனநிலையை அதிகரிக்குது அப்படின்னு பாக்கலாம். அதாவது ரெண்டு விதத்துல பார்க்கணும். ஒண்ணு வந்து இது வந்து பிரதானமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையான போட்டியா? ஆமாம். ஏன்னா மற்ற அமைப்புகள் மீது மக்களுக்கு தேவையான அளவுக்கு நம்பிக்கை வரவில்லை அப்படிங்கறதா இது காட்டுது. ஏன்னா அது வந்து ஓட் ஷேர் பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் முதலே நம்ம சொன்னது எதிர்பார்த்தது அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட லாங் டர்ம் ஃபியூச்சர். ஏற்கனவே அவங்களுக்கு பேஸ் இருக்கிற இடத்துல ஓட் ஷேரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதை விட மற்ற இடங்களில் அவங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த கட்சியை வளர்க்க முடியும். திருப்பி அதே அவங்களுடைய பெல்ட்ல இன்னொரு 5% 10% அதே இடத்துல வாங்குறது வந்து இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட், பட் பெரிய பெனிஃபிட் கிடையாது. சோ அடிப்படையாக இந்த இரண்டு பிரதான கட்சிகள் அவர்களுடைய அந்த 70-75% அந்த ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் ஆன் அந்த மக்கள் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் காட்ட போது. முடிவு வந்து எப்படி வேணா வரலாம். இந்த கருத்து கணிப்புகளை வச்சு நம்ம டெஃபினட்டா அடிச்சு இதுதான் நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாமானியர்கள் இன்றைக்கு எழுதியிருக்கிற தீர்ப்பு என்ன 19ஆம் தேதி வரை பொறுத்திருக்கலாம். மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு